தேவியிடம் மானிட பிறவியில் நமது எண்ணங்களை கட்டுப்படுத்துவதும், உலக ஆசைகளுக்கு இணங்கி நம்மை சரியான பாதையை விடுத்து தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வதும் நம் உடலில் உள்ள 7 சக்கரங்களாகும். நான் தங்களுக்கு உரைக்கும் இவையாவும் நான் அனுபவ ரீதியாக உணர்ந்தவையாகும். இந்த வழிமுறைகளின் மூலம் பரம்பொருளான பிரபஞ்சத்தின் மூல சக்தியாக விளங்கும் சிவபெருமானை அடைந்து மோட்சமடையும் பெரும் பாக்கியசாலிகள் ஆவர். நம் உடலில் உள்ள ஆன்மா மற்றும் இப்பிறவியில் நாம் செய்து முடிக்க வேண்டிய கர்மாக்களை அறிந்து செயல்பட வைப்பது இச்சக்கரங்களாகும். மானிடர்களை ஒரு பரிணாமத்தில் இருந்து அடுத்த பரிணாமத்திற்கு அழைத்துச் செல்லும் வல்லமை உடைய நம்மிடமிருந்து அதை உணராமல் இருக்கும் சக்கரங்கள் பல உள்ளன. அதில் இந்த பிரபஞ்சத்தோடு நம்மை இணைக்கும் வல்லமை கொண்டவை 7 சக்கரங்களாகும். அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், சுக்தி, ஆக்ஞை, சகசிரஹாரம் அல்லது துரியம் ஆகியவையாகும். மூலாதாரம் என்னும் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த பூ உலகில் வாழும் உயிர்களில் தோன்றும் ஆசைகள், உயிர் வாழத் தேவையான உணவுகள் மற்றும் பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்துகிறோம். மூலாதாரம் பஞ்சபூதங்களில் நிலத்தத்துவத்தை குறிக்கிறது. இதுவே பரம்பொருளான எம்பெருமானை அடையும் முதல் வழியாகும். இவ்வுலகில் ஜீவித்த உயிர்கள் உலகில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க நாட்டம் கொள்கின்றன. எண்ணங்களை சுவாதிஷ்டானம் என்னும் கீழிருந்து 2வது சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் உலக இன்பங்களில் இருந்து விடுபடுகிறோம். இச்சக்கரம் பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கிறது. தனது தேவைகளையும் உடல் இயக்கங்களுக்கு தேவையான சக்தியும் ஐயம் மற்றும் பாச உணர்ச்சிகள் பிறப்பெடுக்கும் இடம் கீழிருந்து 3வதாக அமையப்பெற்றுள்ள மணிப்பூரக சக்கரங்களாகும். இச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் இணையில்லா சக்தியை உருவாக்க இயலும். இச்சக்கரம் பஞ்சபூதங்களில் நெருப்பு தத்துவத்தை குறிக்கிறது. உலகத்தில் பிறப்பெடுத்த உயிர்கள் இவ்வுலகில் உள்ள உயிர்களிடம் கொண்டுள்ள அன்பு, சகோதர பாசம் மற்றும் காதல் எண்ணங்களை அநாகதம் சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் 4ஆம் நிலையை அடைகிறோம். புலன்களுக்கு அப்பால் நாம் கற்கவும், கற்றவற்றை பிறருக்கு உபதேசிக்கவும், வாழும்போது பிற உயிர்களால் ஏற்படக்கூடிய தீவினைகளை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் கொண்டது விசுக்தி சக்கரமாகும். இது ஆகாய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இச்சக்கரங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் 5ஆம் நிலையை அடைகிறோம். பக்தியின் பிறப்பிடமாகவும் தொடு உணர்தல் மற்றும் அறிதல், அறிவாற்றல் போன்ற எண்ணங்களை கட்டுப்படுத்தும் நெற்றிக்கண் சக்கரம் ஆக்ஞை என்னும் ஆக்ஞா சக்கரமாகும். இச்சக்கரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் 6ஆம் நிலையை அடைகிறோம். உச்சந்தலையில் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு பேரானந்தம் அடையவும், வாழ்வியலின் பொருளையும் ஞானத்தையும் அளிக்கக்கூடிய 1000 தாமரை மலர்கள் ஒன்றாக மலர்கின்ற தாமரை சக்கரங்களான சகசிரஹாரம் என்னும் 7ஆம் நிலையாகும். தெளிவு பெறும் பார்வதி தேவி. இவ்விதம் மானிடர்கள் யாவரும் தனது கர்ம வினைகளால் ஏற்பட்ட இருளில் இருந்து விடுபட்டு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பேரானந்தம் எனப்படும் பரம்பொருளின் காட்சியை நம்மால் காண இயலும். இதுவே எம்பெருமானான சிவபெருமானை காண உகந்த வழி என்று ததிசி முனிவர் தேவிக்கு எடுத்துரைக்கிறார். இதனால் பார்வதி தேவிக்கு தன் மனதில் இருந்த ஐயம் என்னும் இருள் நீங்கி சூரிய ஒளியால் உண்டாகும் வெளிச்சத்தை போன்றதொரு தெளிவு பெற்றார். இருப்பினும் நான் சிவனின் பதியாக இருக்கும் பட்சத்தில் ஏன் சிவபெருமான் என்னை மயல் கொள்ள வரவில்லை என்ற ஒரு வினாவும் எழும்பியது. இந்த ஐயத்தையும் முனிவரிடம் கேட்டார். ததிசி முனிவரோ, நான் வணங்கும் பரம்பொருளான சிவபெருமானின் மனைவி தாங்கள் மட்டுமே. தங்களின் வருகைக்காக சிவபெருமான் காத்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். ததிசி முனிவரின் பதில்களால் மனம் தெளிவு பெற்ற பார்வதி தேவி, என் மனதில் இருந்த ஐயங்களை நீக்கி தெளிவு அடைந்தமைக்கு தாங்கள் கூறிய கருத்துக்கள் பெரிதும் உதவியது என்று கூறி நன்றி உரைத்து வனத்திலிருந்து பார்வதி தேவி அரண்மனை நோக்கிச் சென்றார். பின் தனது சிகை அலங்காரங்களை மென்மேலும் அதிகொண்டு சிவபெருமானை காணச் சென்றார். தேவியின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த காமதேவனிடம் ரதி தேவி தனது ஆசைகளை நிறைவேற்றி தருமாறு கேட்டார். தேவியே, நீர் கேட்பது ஏதுவாயினும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன் என்றார். பின் ரதி தேவி, உங்களை போன்ற ஒரு அழகான மகனை ஈண்டெடுக்க வேண்டும் என்று கூறினார். ரதி தேவியின் ஆசைக்கு இணங்கி அவ்விதமே உண்டாகும் என்று வாக்குறுதியும் அளித்தார். சிவபெருமான் தவம் மேற்கொள்ளும் குகைக்கு உள்ளே காமதேவனால் செல்ல முடியவில்லை. என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த கணத்தில் பார்வதி தேவி எம்பெருமானிற்கு பணிவிடை செய்வதற்காக சிவன் இருக்கும் குகையை நோக்கி வந்தார். முன்பு நான் இவ்வழியில் வரும்போது இவ்வளவு செழுமையான மலர்களையும் மரங்களையும் நான் காணவில்லையே, என்ன ஒரு விந்தையான மாற்றங்கள் என எண்ணுவதற்குள் ததிசி முனிவர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அதாவது தங்களின் இணைவை இந்த பிரபஞ்சமே எதிர்நோக்கி உள்ளன என்று கூறியது நினைவுக்கு வந்ததால் பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மன்மதன் எண்ணிய வினாடியில் கரும்பாலான வில்லும் தேனிகளாலான நானுடைய வில்லை கையில் ஏந்திய வண்ணம் நின்றார். ரதிதேவியின் பயம். மன்மதன் கையில் தாமரை மலர்களின் இதழ்களை அளிக்கக்கூடிய அம்பினை எய்வதற்காக தயார் நிலையில் இருந்தார். இருப்பினும் ரதிதேவி தியான நிலையில் இருக்கும் எம்பெருமானிற்கு இடையூறு ஏற்படுத்தும் வண்ணம் இருப்பின் ஏதாவது அனர்த்தம் உண்டாகுமோ என பயம் கொண்டார். தன் கணவரான மன்மதனிடம் எடுத்து உரைத்தும் எவ்விதமான பலனும் இல்லை. மாறாக தன் ரதிதேவியை சமாதானப்படுத்தி தான் செய்ய வேண்டிய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்தார்.
பார்வதி தேவி சிவபெருமான் தியானம் மேற்கொண்ட குகையின் அருகில் சென்றார். பார்வதி தேவியின் வருகைக்காக காத்திருந்தது போல அனைத்து நிகழ்வுகளும் அங்கு நிகழ்ந்தன. வனத்தில் இருந்த பறவைகள் இனிமையான ஓசையை எழுப்பின. மலர்கள் தங்கள் நறுமணத்தால் அவ்விடத்தை சொர்க்க பூமியாக மாற்றின. பார்வதி தேவி குகையின் உள்ளே நுழையும் வாயிலை அடைந்தார். அங்கே உறுதியான பணியினால் ஆன தடுப்பு இருந்தது. என்ன செய்வது என்று புரியாமல் நின்றார் பார்வதி தேவி. பின் பார்வதி தேவி சிவசிந்தனைகளுடன் அந்த பனிப்பாறையை தனது கையால் தொட்டார். அவ்விடத்தில் இருந்த பனிப்பாறைகள் யாவும் உருகி நீர்மமாக மாறின. குகையின் உள்ளே சிவனை தேடி பார்வதி தேவி பயணிக்கத் தொடங்கினார். விழிகள் சிவபெருமானை தேடின. எவ்வளவு முயன்றும் பார்வதி தேவியால் சிவபெருமானை காண முடியவில்லை. ததிசி முனிவர் கூறிய அறிவுரைகளை அவர் நினைவில் கொண்டு அச்சக்கரங்களை கட்டுப்படுத்த முயற்சித்தார். மூலாதார சக்கரம். அவர் முதல் சக்கரமான மூலாதாரத்தை கட்டுப்படுத்த முயன்றபோது முற்பிறவியில் தாட்சாயணி உருவத்தில் அவர் செய்த பிடிவாதங்கள் மற்றும் சிவபெருமான் மீது கொண்ட காதல் போன்ற காட்சிகள் நினைவு காட்சிகளாக இயற்கை வனப்புகள் நிறைந்த மலைப்பகுதியின் நடுவில் தோன்றின. இவையாவும் மாயமே என உணர்ந்த தேவி அச்சக்கரத்தை கட்டுப்படுத்தினார். இவர் சக்கரத்தை கட்டுப்படுத்திய பிறகு மலைகளின் நடுவில் இருந்த காட்சிகள் மற்றும் மலைப்பரப்புகள் நீங்கி இயல்பு நிலைக்கு திரும்பின. மூலாதாரத்தை கட்டுப்படுத்திய பின்பு சிவபெருமான் இருக்கும் திசை தோன்ற அத்திசையை நோக்கி பார்வதி தேவி நடக்க முயல. நீர் பரப்புகளில் மூழ்கியது போன்று ஒரு மாயை தோன்ற அதில் சிவபெருமானுடன் புரிந்த ஆனந்த நடனம் மற்றும் உரையாடல்கள் அவரை அடைய வேண்டும் என்று மயல் கொண்ட விதங்கள் யாவும் தோன்றி தேவியை கலங்கப்படுத்தின. சுவாதிஷ்டான சக்கரம். இவ்விதம் சிவபெருமானை அடைந்து நாம் இழந்ததை எண்ணிய நொடியும் இவை யாவும் நம்மை சிவபெருமானை காண முடியாமல் காலம் கடத்துகின்றன என்பதை உணர்ந்த தேவி நிதானமாக மனதை ஒருநிலைப்படுத்தி நீர் தத்துவத்தை குறிக்கும் சுவாதிஷ்டான சக்கரத்தை கட்டுப்படுத்தினான். அதன்பின் நீர்நிலைகள் யாவும் விலகி இயல்பு நிலைக்கு வந்தன. பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி முன்னேறும் போது எரிமலை பிளம்பின் நடுவே குகைகள் யாவும் நெருப்பாக காட்சியளித்தன. எரிமலை பிளம்பின் இடையே தந்தையுடன் தாட்சாயணி தேவியாக இருந்து கற்ற கல்வி, அவர் தம்மீது கொண்டுள்ள பாசம் மற்றும் சகோதரிகளுடன் விளையாட்டு மற்றும் தன்னை கொல்ல வந்த அசுரனை பார்த்து பயந்தபோது சிவபெருமான் அங்கு காட்சியளித்த காட்சிகள் யாவும் தோன்றி மனதை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தின. மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசரஹாரம். தேவி பொறுமையாக எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் மணிப்பூரக சக்கரத்தை கட்டுப்படுத்தினார். அதன்பின் நெருப்புகள் நிறைந்த எரிமலை நிலைகள் யாவும் விலகி இயல்பு நிலைக்கு வந்தன. சகோதரி பாசம் மற்றும் சிவன் மீது கொண்ட மையல் எண்ணங்களால் நான் அடைந்த இன்னல்கள் மற்றும் தாய் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை போன்ற காட்சிகள் தோன்ற அநாகதம் சக்கரத்தை கட்டுப்படுத்தி அடுத்த நிலையான விசுத்தி சக்கரத்தை அடைந்தார். ஆகாய தத்துவத்தை குறிக்கும் விசுத்தி நிலையில் சிவபெருமானுடன் தன் தந்தையான தட்சனின் யாகத்திற்கு சென்று வருவதாக கூறி சிவனுடன் வாதம் புரிந்த காட்சிகளும் நிகழப்போவதை தவிர்க்க சிவபெருமான் கூறிய அறிவுரைகளை மறந்து தட்சனின் யாகத்துக்கு சென்று தட்சனுக்கு சாபமிட்டதும் நீர் வளர்ப்பும் யாகம் பயனற்றதாக போகட்டும் என சாபம் அளித்த காட்சிகள் தோன்றின. மாயையை அறிந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி விசுத்தி சக்கரத்தை கட்டுப்படுத்தி அடுத்த நிலையான ஆக்ஞா சக்கரத்தை கட்டுப்படுத்த முயன்றார். இறுதியில் பேரானந்தம் அளிக்கக்கூடிய சகசிரஹார சக்கரங்களை கட்டுப்படுத்திய பின்பு சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையில் தன்னுடைய பழைய நிலையை அடைந்தார். அங்கே சிவபெருமான் பல ஆண்டுகளாக எதையும் உட்கொள்ளாமலும் யாவரிடமும் பேசாமல் தியான நிலையில் அமர்ந்து இருந்தார். சூரியனின் ஒளி கதிர்கள் எல்லா திசைகளிலும் பரவும் போது மையத்தில் அமைதி இருப்பது போன்று சிவபெருமான் வீற்றிருந்தார். தியான நிலையில் சிவபெருமான் எவ்விதமான அசைவும் இல்லாத பரம்பொருளான எம்பெருமானை பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களிடத்தும் வாசம் செய்யும் சிவபெருமானை கண்ட நொடியில் திகைத்தும் மன வருத்தத்துடனும் அவரின் அருகில் பார்வதி தேவி சென்றார். சிவபெருமான் தியான நிலையில் இருந்த நிலையை கண்டதும் தாட்சாயணி தேவிக்கு சிவபெருமான் அடைந்த இன்னல்கள் யாவும் நினைவுக்கு வர தன்னுடைய செயல்களால் தான் சிவபெருமான் இந்நிலையில் உள்ளார் என்பதை உணர்ந்த பார்வதி தேவி மிகவும் வருத்தமடைந்தார். மேலும் தன் மீதே அவர் சினம் கொண்டார். பின் சிவபெருமானிடம் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படி நின்றார். ஆனால் பரம்பொருளான இறைவனிடமிருந்து எவ்விதமான பதில்களும் வரவில்லை. இதனால் சோர்வுற்ற தேவி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் சிவனின் மீது இருந்த தூசிகளை அகற்றி தன்னை மன்னிக்க கோரிய வேண்டி நின்றார். இருப்பினும் சிவபெருமானிடமிருந்து எவ்விதமான அசைவுகளும் உண்டாகவில்லை. இவை யாவற்றையும் கவனித்து பார்த்து கொண்டிருந்தார் மன்மதன். தேவர்கள் மற்றும் நாரத ரிஷியும் சிவன் பார்வதி இணைவிற்கான சந்தர்ப்பம் இதுவென நினைத்து அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். நாரதரோ தேவேந்திரனிடம் மன்மதன் ஏன் தனது வேலைகளை செய்யாமல் இருக்கிறார் என வினவினார். எனக்கும் அதற்கான காரணம் புரியவில்லை என தேவேந்திரன் பதில் உரைத்தார். மன்மதன் இனியும் பொறுமை காத்தல் என்பது உசிதமானதல்ல என நினைத்தார். முதலில் இந்த குகையை ரசனை உள்ள இடமாக மாற்ற எண்ணி தன் வில்லில் இருந்து குகையின் மேல் பக்கத்தை நோக்கிய வண்ணம் அம்புகளை எய்தார். அடுத்த கணப்பொழுதில் அந்த குகை தனது பழமையான தோற்றத்தை இழந்து பசுமையான சூழலுடன் ஆசைகள் அதிகரிக்கும் வண்ணமுள்ள இடமாக மாறியது. பின் அடுத்த வில்லை தேவியை நோக்கி எய்தார்.
தேவியும் மனதில் இருந்த கசந்த நினைவுகளை மறந்து புத்துணர்ச்சியுடன் அழகிய தோற்றப்பொலிவுடன் காணப்பட்டார். குகையில் நிகழ்ந்த மாற்றங்கள், தன்னிடத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் யாவற்றையும் உணர்ந்து இந்த பிரபஞ்சம் தன்னையும் சிவனையும் இணைக்க முயல்வதை எண்ணியும் முனிவரின் கூற்றுகள் நினைவுக்கு வர மனம் மகிழ்ந்தார் பார்வதி தேவி. குகையில் நிகழ்ந்த மாற்றங்களைக் கண்ட நாரத ரிஷி, தேவேந்திரனே, நீர் அனுப்பிய மன்மதன் மட்டுமே இச்செயலை இவ்விதம் புரியக்கூடிய ஆற்றல் கொண்டவர் என கூறி மன்மதனை அனுப்பி நீர் சரியானவரைத்தான் தேர்வு செய்து உள்ளாய் என தேவேந்திரரை பாராட்டினார். நீல அம்பினை எய்தார் மன்மதன். மன்மதனோ அடுத்த கட்டமாக ஆசைகளை தூண்டக்கூடிய தன்னிடம் வலிமை வாய்ந்த அம்பினை தியான நிலையில் இருக்கும் எம்பெருமானை நோக்கி எய்தார். தியான நிலையில் இருந்த சிவபெருமான் பார்வதி தேவியை ஏற்றுக்கொள்வார் என தேவர்கள் யாவரும் எதிர்பார்த்த சுபவேளைகள் நிகழும் என நினைத்த மாத்திரத்தில் அனைத்தும் நேர்மாறாக நிகழ்ந்தன. பார்வதி தேவியின் மனதை தானே இது அம்பினால் மாற்றியதைப் போன்று இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து பொருட்களிலும் கலந்துள்ள எம்பெருமானை நோக்கி அம்பினை எய்த ஆயத்தமானார் மன்மதன். இருப்பினும் எல்லாம் கொண்டவருமான சர்வேஸ்வரனை வணங்கி தான் இழைக்கப் போகும் தவறினை மன்னிக்க வேண்டினார். பின் காம ஆசைகளை தூண்டக்கூடிய நீல அம்பினை எடுத்து சிவபெருமானை நோக்கி எய்தார். மன்மதன் எய்திய அம்பினால் சிவனின் மீது உள்ள காதல் எண்ணங்கள் மிகையுற்று சிவனை பார்த்த வண்ணம் பார்வதி தேவி இருந்தார். தன் பதியானவர் எப்போது தவத்திலிருந்து எழுந்து என்னை அழைப்பார் என ஒவ்வொரு கணப்பொழுதிலும் எண்ணங்கள் அதிகரித்த வண்ணம் பார்வதி தேவி இருந்தார். தாட்சாயணி தேவியின் மறைவுக்கு பின் அவர்களின் உடற்கூறுகளை சக்தி பீடங்களாக அமைத்து அதன் பின் இவ்வுலக வாழ்க்கையை மறந்து தன்னிலை அறிந்து தியான மார்க்கத்தில் அமைதி நிலையில் இருந்த சிவபெருமானை மன்மதனின் அம்புகள் அவருக்கு இடையூறு ஏற்படுத்துவது போல் அமைந்தது. இதனால் சிவபெருமானின் கோபம் மிகையுற்றது. தேவர்கள் தியான நிலையிலிருந்து தாட்சாயணி தேவியின் அம்சமாக உள்ள பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டு இந்நாள் வரை தாரகாசுரனால் அனுபவித்து வந்த இன்னல்களை களைய சிவபெருமான் அருள் புரிவார் என எதிர்பார்த்த தேவர்களுக்கு அவர்கள் நினைத்த செயலுக்கு எதிர்மாறாக நடந்தன. கோபத்தில் நெற்றிக்கண் திறந்த சிவனின் அன்பு பார்வையால் பார்வதி தேவி அரவணைக்கப்படுவார் என எண்ணியவர்களுக்கு அவரின் நெற்றிக்கண் திறந்தது என்பது அவ்வளவு சுப நிகழ்வல்ல மற்றும் ஏதோ அசம்பாவிதம் நிகழ உள்ளது என நினைப்பதற்குள் சிவபெருமானின் கோபத்தால் நெற்றிக்கண் திறந்து அதில் இருந்து வந்த நெருப்புச் சுவாலைகள் மன்மதனை நோக்கி சென்றன. தான் செய்த பிழையால் ஏற்பட்ட நெருப்புச் சுவாலைகள் தன்னை நோக்கி வந்து அதில் எரிய ஆரம்பித்தார் மன்மதன். யாரும் எதிர்பார்க்காத இந்த நிகழ்வால் மன்மதன் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி முழுவதும் எரிந்து சாம்பலாகினார். இது நாள் வரை அமைதியாக இருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தவரும் தன்னை விரும்பியவரையும் ரௌத்திரமாக பார்த்த பார்வதி தேவி என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றார். மன்மதன் சிவபெருமானின் நெற்றி கண்ணில் இருந்து வரும் நெருப்புச் சுவாலையால் எரிவதைக் கண்ட தேவர்கள் பிரபஞ்சத்தில் உதித்த உயிர்களை காக்கும் கடவுளான விஷ்ணுவிடம் சென்று மன்மதன் சிவனின் கோபத்தால் எரிக்கப்பட்டிருக்கிறார். இவ்விதம் தொடர்ந்தால் மன்மதன் அழிந்து சாம்பலாகி விடுவார். பிரபுவே, தாங்கள் தான் சிவபெருமானின் சினத்தை குறைத்து மன்மதனை காக்க வேண்டும் என வேண்டி நின்றனர். ஆனால் விஷ்ணு, என்னால் எதுவும் செய்ய இயலாது. ஏனெனில் சிவபெருமானின் மூன்றாம் கண் எந்த நோக்கத்திற்காக திறந்துள்ளதோ அந்த நோக்கத்தை முடிக்கும் வரை கண்கள் மூடுவது என்பது சாத்தியமில்லை. இப்பணியை என்னாலும் பிரம்மாவாலும் கூட செய்ய இயலாது என்றார். குகையை அடைந்தார் ரதிதேவி. சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த நெருப்புச் சுவாலையால் மன்மதன் எரிந்து சாம்பலானதும் சிவனின் கோபம் குறைந்து நெற்றிக்கண் இமைகளை மூடியது. பின் தியான நிலையில் இருந்து சிவபெருமான் கண்களை திறந்தார். அவரின் அருகில் பார்வதி தேவி திகைப்புடன் நின்று கொண்டிருந்தார். இந்நிலைக்கு இடையில் மன்மதனின் வருகைக்காக காத்துக் கொண்டிருந்த ரதிதேவி மனதில் ஒரு இனம் புரியாத கவலையும் பதற்றத்தையும் உணர்ந்தாள். ரதிதேவி தன் பதியானவருக்கு ஏதோ நிகழக்கூடாத அனர்த்தம் நிகழ்ந்ததாக எண்ணி மன்மதன் சென்ற குகையை அடைந்தார். குகையில் இருந்து புகையானது வெளிவந்து கொண்டிருந்தது. இதை கண்டதும் ரதிதேவி தன் கணவனை நின்று சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகைக்குள் சென்றார். சிவனின் ரவுத்திர பார்வை தணிந்து அமைதி வந்ததும் தேவி சிவனின் அருகில் சென்றார். ஆனால் சிவபெருமான் தேவியை காணாது காமதேவன் மீது கோபம் கொண்டு அவ்விடத்தை விட்டு புறப்பட்டார். சிவபெருமான் செல்வதை கண்ட தேவி சுவாமி என்று கூறி அவரின் அருகில் சென்று சிவபெருமானை கண்டார். காமதேவனின் செயலால் சிவபெருமானின் கோபம் இன்னும் தணியவில்லை. இன்னும் என்னென்ன அனர்த்தம் நிகழப் போகிறதோ என தேவர்கள் ஐயம் கொண்டிருந்தனர். அவ்வேளையில் சிவபெருமான் பார்வதி தேவியின் அழைப்பை ஏற்று நின்றார். அதை கண்டதும் தேவர்கள் மனம் மகிழ்ந்தனர். இனி எவ்விதமான அனர்த்தமும் நிகழப்போவது இல்லை. ஏனெனில் தேவி பார்வதி சிவபெருமானின் கோபத்தை தணித்து விடுவார்கள் என நாரத ரிஷி கூற தேவர்கள் அமைதி கொண்டனர். ஆனால் சிவபெருமானோ, யார் தேவி நீங்கள் என வினவினார். நான் யார் என்று நீங்கள் அறியவில்லையா சுவாமி? நான் தான் பார்வதி, உங்களின் இல்லத்தரசியாவேன். தாங்கள் கண் திறந்து பார்க்க வேண்டும் என பல காலமாக தங்களின் வருகைக்காக காத்துக் கொண்டே இருந்தேன் என்றார் பார்வதி தேவி. நீங்கள் யார் என்று நான் அறிவேன். ஆனால் நீங்கள் நாடும் நபர் நான் என்று கூறினார் சிவபெருமான். ஆயினும் இல்லை சுவாமி, நான் உங்களின் இல்லத்தாள் என்றும் என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி என வேண்டி நின்றார் பார்வதி தேவி. மேலும், எம்பெருமானே, நானே உங்களின் தாட்சாயணி தேவி ஆவேன்.
நான் இழைத்த பிழைக்கு தாங்கள் அனுபவித்து வந்த இன்னல்களுக்கும் நானே காரணமாவேன். தாங்கள் தேடும் நபர் நான் இல்லை. தங்களின் கூற்றுகளை ஏற்காமல் என் தந்தையின் மீது கொண்ட அன்பால் தங்களுக்கு என்னால் நேர்ந்த அவச்சொற்களை களையச் சென்ற இடத்தில் அக்னிக்கு என் உயிரை மாய்த்தார் அதே தாட்சாயணி தேவிதான் நான் என்று பார்வதி தேவி உரைத்தார். ஆனால் சிவபெருமானோ, நீங்கள் யாராக இருப்பினும் அதை நான் அறிவேன். ஆயினும் நீங்கள் தேடிக் கொண்டிருக்கும் உங்களின் வாழ்க்கை துணையானவர் நான் இல்லை. வேறு இடம் சென்று தேடுவாயாக என கூறிவிட்டு சிவபெருமான் புறப்பட்டார். இல்லை சுவாமி, நான் உங்களுடன் வாழ்ந்த நாட்கள் தங்களுக்கு நினைவில்லையா? சுவாமி, எனக்காக தாங்கள் இயற்றிய இசை மற்றும் எனக்கு ஏற்பட்ட ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்ற நீங்கள் மேற்கொண்ட செயல்கள் என யாவும் தங்களுக்கு நினைவில் இல்லையா? நானே உங்களின் சரிபாதியாவேன். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அமைதியை கொடுக்க வல்லவள் உங்களின் சக்தியின் சரிபாதி என பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக பார்வதி தேவி சிவபெருமானிடம் உரையாடிக் கொண்டிருந்தார். தேவியின் பேச்சுக்களால் எதை மறக்க வேண்டி எம்பெருமான் தியான நிலையில் இருந்தாரோ அதே பழைய நினைவுகளை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்தது. அமைதி காத்து வந்த எம்பெருமானால் இனியும் பொறுத்துக் கொள்ள இயலாது என எண்ணி, நிறுத்து உன் உளறல்களை எனச் சினத்துடன் அந்த குகையை அதிர்மளவு உரைத்தார். தாங்கள் தேடும் நபர் நான் இல்லை என்று ஏற்கனவே உரைத்துள்ளேன். மீண்டும் மீண்டும் தேவையில்லாத பேச்சுக்களால் என்னை கோபப்படுத்தாதே தேவி. காலத்தை வீணடிக்காதே. உனக்கான பதியை தேடிக் கொள்வாயாக என கூறி குகையை விட்டு சிவபெருமான் புறப்பட்டார். தேவி எவ்வளவு முயற்சித்தும் எம்பெருமானை நிறுத்தவும் முடியாமல் அவர் மீது கொண்ட மையலை விவரித்தும் பயனற்றதாக போனது. தான் படைத்த பிரபஞ்சத்திலேயே தனக்கு வேண்டிய அமைதியை தர வல்லக்கூடிய இடமானது என்பதுதான் தியானம் மேற்கொண்ட இடமாகும். சிவன் கைலாய மலைக்குச் செல்லுதல். அவ்விடத்தை விட்டு சிவபெருமானும் புறப்பட்டு கைலாய மலைக்குச் சென்றார். தன் பதியானவர் பார்வதி தேவி மற்றும் எம்பெருமானான சிவபெருமானை இணைக்க வந்த தன் சுவாமியை தேடி ரதி தேவி இறுதியில் பார்வதி தேவி இருந்த இடத்தை கண்டறிந்தார். பார்வதி தேவி சிவபெருமான் அமர்ந்து தவம் மேற்கொண்ட இடத்தில் தன் தலையினை சாய்த்து, ஏன் நான் உங்கள் மீது கொண்ட மையலை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? நான் இழைத்த பிழைக்கு என்னை மன்னித்து தங்களின் இல்லத்தரசியாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என தனக்கு தானே பேசிய நிலையில் இருந்தார் பார்வதி தேவி. மன்மதனை தேடி குகைக்குள் வந்த ரதி தேவி. பார்வதி தேவியின் வருத்தத்தால் சிவபெருமான் தியானம் மேற்கொண்ட ஒளி பொருந்திய அந்த குகை சூரியனின் மறைவால் தன் மகிழ்ச்சியை இழந்தது போன்று காட்சியளித்தது. தன் பதியான மன்மதனை தேடி குகைக்குள் வந்த ரதி தேவி இறுதியாக தனிமையில் எம்பெருமானை எண்ணி புலம்பிக் கொண்டிருந்த தேவியை கண்டார். தேவியின் அருகில் சென்று, தன் பதியானவரை கண்டீர்களா என கேட்டார் ரதி தேவி. அங்கு ரதி தேவியை கண்டதும் என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றார் பார்வதி தேவி. இலகுவில் மனதில் தைரியத்துடன் நிகழ்ந்தன யாவற்றையும் கூறினார். அதாவது, சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த நெருப்புச் சுவாலையால் எரிந்து சாம்பலானார் என்பதை கூறினார். இதை கேட்டதும் ரதி தேவி, என் பதியானவர் மாய்ந்து விட்டாரா என புலம்பி ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கினார். ரதி தேவிக்கு ஏற்பட்ட இந்நிலையில் தென்றலாக வீசிய காற்று கூட இல்லாமல் முழு அமைதியானது அந்த இடம். காடுகளில் இருந்த பறவைகள் கூட ரதி தேவி அடைந்த வேதனையால் எவ்வித சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக இருந்தன. வாசம் வீசும் மலர்கள் கூட தனது நறுமணத்தை கட்டுப்படுத்திக் கொண்டன. இவ்விதம் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் காமதேவன் மறைந்ததால் ரதி தேவி அடைந்த வேதனைக்கு தங்களாலான செயல்களை செய்தன. ரதி தேவியோ தனது எழில் மிகு தோற்றத்தை விடுத்து தன் கணவனான மன்மதன் எரிந்து சாம்பலான இடத்தை நோக்கி சென்றாள். தன் கணவரின் சாம்பலின் அருகில் சென்றதும் என்ன செய்வது என்று புரியாமல் அவ்விடத்திலேயே அமர்ந்து தன்னுடைய பழைய நினைவுகளை எண்ணிக்கொண்டிருந்தார். ரதி தேவியின் நிலையை கண்ட பார்வதி தேவி அந்த இடத்தில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அந்த இடத்தில் ஏற்பட்டுள்ள அமைதியை கரைக்கும் விதமாக ரதி தேவியின் அருகில் சென்றார். இருப்பினும் ரதி தேவி பார்வதி தேவியை கண்டும் காணாமலும் இருந்தார். பின் தன் மனதில் ஏற்பட்ட இந்நிலைக்கு பார்வதி தேவியே காரணம் என எண்ணினார். மேலும் பார்வதி தேவியையும் எம்பெருமானான சிவபெருமானையும் இணைக்க தன் கணவர் இங்கு வந்ததால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது என எண்ணினார். பார்வதி தேவி ரதி தேவியிடம் பேச முற்படுகையில், தேவி, தாங்கள் என்னிடம் எதுவும் பேச வேண்டாம் என தன் கணவரின் சாம்பலை பார்த்த வண்ணம் கூறினார். ஆனால் பார்வதி தேவி அதை கேட்காமல் மீண்டும் பேச முற்படுகையில், தேவி, தாங்கள் எதுவும் என்னிடம் உரைக்க வேண்டாம். என்னுடைய இந்நிலைக்கு முழு காரணம் நீங்கள்தான் தேவி என ரதி தேவி உரைக்க, நான் எவ்விதம் காரணமாவேன் என பார்வதி தேவி கேட்டார். ரதி தேவி தேவியின் கூற்று. அதுவரை பொறுமை காத்து தனக்கு ஏற்பட்ட துன்பத்தினை அடக்கி வைத்திருந்த ரதி தேவி திடீரென பார்வதி தேவியின் பக்கம் திரும்பி, என்னுடைய இந்த நிலைக்கு நீரே காரணம் பார்வதி, நினைவிற்கொள்க என உறக்க கூறினார். நான் எவ்விதம் உந்தன் இந்நிலைக்கு காரணமாவேன் என பார்வதி தேவி ரதி தேவியிடம் கேட்டார். ரதி தேவியோ தன் பதியானவரை இழந்த சோகம் மற்றும் மனதில் தோன்றிய எண்ணங்களால் ஏற்பட்ட கோபத்தால் அனைவரையும் அன்பால் கவரக்கூடிய எழில் மிகுந்த கண்ணானது ஆதவனை எரிக்கும் அளவிற்கு சிவந்து கண்டங்களை அழிக்கும் பிரளயம் போல எழுந்து வந்தது. நீர் சிவபெருமான் மீது கொண்ட மையல் எண்ணங்களே எந்த நிலைக்கு காரணம். என் பதியானவரிடம் நான் கேட்ட வரத்தை அந்த கணத்தில் தேவேந்திரன் அழைப்பால் உந்தன் மயலை சிவபெருமானுடனில் ஈடுபட்டு சிவனின் கோபத்தால் எரிந்தவர்.
இக்கணம் முதல் என்னை அன்பாக கவனித்துக் கொள்ள எவரும் இல்லை. என்னுடன் பேசி மகிழ இல்லாத பட்சத்தில் நான் தனிமரமாக உள்ளேன். ரதிதேவி பார்வதி தேவியிடம் நான் வேண்டிய வரத்தினை தருவதாக கூறிய எந்தன் சுவாமியும் இங்கு இல்லை. அதனால் நான் எப்படி இவ்வாறு தனித்து என் பதியானவர் இன்றியும் நான் வேண்டி பெற்ற பிள்ளை வரம் இல்லாமல் உள்ளேனோ அதேபோல நீயும் இருப்பாயாக. செவி கொடுத்து கேட்டுக்கொள் தேவி. நான் எவ்விதம் விரும்பிய என் பதியானவர் இல்லாமல் பல இன்னல்களுக்கு ஆளாகி துன்பத்தில் உள்ளேனோ அதேபோல நீரும் உன் மனம் கவர்ந்த நாயகரை மணந்து புத்திர பாக்கியமின்றி துன்பப்படுவாயாக என்று காமதேவனின் இல்லத்தாளான ரதிதேவி சார். தேவேந்திரன் உதயம். அக்கணத்தில் அங்கு தேவேந்திரன் உதயமானார். என்ன செய்தாய் ரதிதேவி? நீரிட்ட சாபத்தால் நிகழ வேண்டியது இன்னும் காலவிரயத்தை ஏற்படுத்தும் தேவி. தன்னிலை மறந்து நீரிட்ட சாபத்தால் இன்னும் என்னென்ன நிகழுமோ என தேவேந்திரன் கூறினார். தேவேந்திரன் கூறிய கூற்றுகளில் இருந்து உணர்ந்த மெய்ப்பொருள்களை அறிந்து தன் நிலைக்கு திரும்பிய ரதிதேவி தன் பதியானவரை இழந்ததும் தன் இயல்புகள் யாவற்றையும் இழந்ததால் தன்னையும் அறியாமல் தான் பார்வதி தேவிக்கு சாபமிட்டதை எண்ணி மனம் வருந்தினார் ரதிதேவி. தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்பிய ரதிதேவி பார்வதி தேவியிடம் சென்று என்னை மன்னித்து அருளுமாறு வேண்டி நின்றார். ரதிதேவி அடைந்த இன்னல்கள் மற்றும் இழப்பின் வலியை உணர்ந்த பார்வதி தேவி ரதிதேவியை ஏதும் முறைக்காமல் அவரை அரவணைத்து அமைதி கொள்வாய் ரதிதேவி என கூறி ரதிதேவியை சாந்தம் செய்தார். யோக நிலையில் இருந்து எழுப்ப என்ன அவசியமாயிற்று என்ற தேவா? தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் நாரத ரிஷி மற்றும் காப்பவரும் படைப்பவருமான விஷ்ணு பிரம்மா ஆகியோர் சிவபெருமானை காண கைலாய மலைக்கு சென்றனர். கைலாய மலையில் வீற்றிருந்த சிவபெருமானை கண்ட தேவர்கள் நாரத ரிஷிகள் மற்றும் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமானை கண்டு வணங்கினார்கள். பின்பு பல காலங்களாக தங்களின் தரிசனத்தை காணாத நாங்கள் இன்று உங்களின் தரிசனத்தால் புண்ணியம் செய்தவர்களாகிறோம் என்று பிரம்மதேவர் கூறினார். காமதேவனால் தாங்கள் வீற்றிருந்த யோக நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் யாவையும் மன்னித்துள்ள வேண்டுகிறோம். தங்களை யோக நிலையில் இருந்து எழுப்பவே காமதேவனை அனுப்பி இச்செயலானது அரங்கேற்றப்பட்டது என திருமால் கூறினார். என்னுடைய யோக நிலையை விடுத்து தாட்சாயினி தேவியை மணந்து அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அனைத்தையும் அறிந்த நாராயணா என்னை யோக நிலையில் இருந்து எழுப்பச் செய்த செயலால் காமதேவன் எரிந்து சாம்பலாகி போனான். என்னை யோக நிலையில் இருந்து எழுப்ப என்ன அவசியமாயிற்று இந்திரதேவா என சிவபெருமான் தன் ரவுத்திர குரலால் உரைக்க இந்த கைலாய மலையே அதிர்ந்து போனது. நாங்கள் செய்த செயல் உசிதமானது இல்லை என்றாலும் அதன் உட்பொருளைக் கொண்டே தங்களை நாங்கள் யோக நிலையில் இருந்து எழுப்ப வேண்டியதாயிற்று என்று கூறிய இந்திரதேவன் உலகங்களை படைத்து அதில் ஜீவராசிகள் இன்பத்துடன் வாழ்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திய சர்வங்களை தன்னகத்தே கொண்ட சர்வேஸ்வரரான எம்பெருமானே எங்கள் கோரிக்கைகளை தயவு கூர்ந்து கேட்க வேண்டுகிறோம் என கூறினார். சிவபெருமானை காண கைலாய மலைக்கு வருகை தரும் ரதிதேவி பிரபஞ்சத்தில் உதித்த உயிர்களுக்கிடையே காதல் மற்றும் காமம் போன்ற உணர்வுகளை உருவாக்கி அவைகளின் இனத்தினை விரிவடைய செய்ய வழிவகை செய்யும் மன்மதன் தங்களின் மீது காதற்கணைகளை அனுப்பியது அவனின் நன்மைக்காக செய்யப்பட்ட கர்மம் என்று அது தேவர்களின் இன்னல்களை போக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்திற்காக செய்யப்பட்ட செயலாகும். அதாவது தங்களால் வரமளிக்கப்பட்டு தங்களின் புதல்வர்களால் மட்டுமே மரணம் ஏற்பட வேண்டும் என்று வரம் வாங்கிய தாரகாசுரனால் எண்ணிலடங்கா இன்னல்களை தேவர்கள் அனுபவித்து வருகின்றனர். தேவலோகத்தில் உள்ள தேவர்கள் மட்டுமின்றி பூலோகத்தில் உள்ள ஜீவராசிகள் மற்றும் முனிவர்கள் ரிஷிகளும் தங்கள் தியானம் மற்றும் வேள்வி முதலானவற்றை நடத்த முடியாமல் துன்பத்திற்கு ஆளாயினர். இவை யாவையும் நினைவில் கொண்டு தேவேந்திரனின் உத்தரவின்படி காமதேவன் தங்கள் மீது காதற்கணையை தொடுத்தார் என்று கூறினார். இந்திரதேவன் தான் மேற்கொண்ட செயலுக்கான காரணத்தை சிவபெருமானிடம் எடுத்து உரைத்து கொண்டிருந்த கணத்தில் சிவன் அமர்ந்து தியானம் மேற்கொண்ட குகையில் இருந்த ரதிதேவி சிவபெருமானை காண கைலாய மலைக்கு வந்தார். அங்கு தேவேந்திரனுடன் உரையாடிக் கொண்டிருந்த சிவபெருமானை கண்டு தங்களின் உரையாடல்களில் குறுக்கிடுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் இந்திரதேவா என கூறி சிவபெருமானை கண்டு பணிந்து நின்று தான் அடைந்த இன்னல்களை பற்றி கூறி அதற்கு தாங்கள் தான் விமோசனம் தர வேண்டும் என்று வேண்டினாள். இந்த அடியேன் தங்களை தஞ்சம் அடைகிறேன் என்று ரதிதேவி கூறினார். தேவர்கள் மற்றும் தேவேந்திரன் ரதிதேவி அடைந்த இன்னல்களைக் கண்டு மேலும் உயிர் பிறப்பெடுத்த உயிர்களுக்கு உள்ள சங்கடங்களை அறிந்து நீக்கும் சங்கடநாதரே ரதிதேவி தமது காதற் கணவனை இழந்து நீங்காத துயரத்தில் மிகவும் சோகமுற்று இருக்கின்றாள். அவர்களின் சோகத்தை களைத்தெறிய தங்களின் நெற்றிக் கண்ணில் இருந்து வந்த நெருப்பு ஜுவாலையால் அழிவுற்ற காமதேவனை மீண்டும் உயிர்ப்பித்து ரதிதேவி அடைந்த இன்னல்களை நீக்கியருள வேண்டும் என தேவர்கள் சிவபெருமானிடம் தங்களின் கோரிக்கைகளாக எடுத்துக் கூறினார்கள். காமதேவனின் தோற்றம். கருணாமூர்த்தியான சிவபெருமான் காமதேவன் செய்த செயல்களை யாவும் மறந்து ரதிதேவியின் கண்களுக்கு மட்டும் பலனாகும்படி காமதேவனை தோற்றுவித்தார். உடலின்றி இருப்பினும் ஸ்ரீகிருஷ்ணன் துவாரகாபுரியில் ருக்மணியுடன் சேர்ந்து புதல்வர்களை தோற்றுவிப்பார். அந்நிகழ்வின் போது பிரத்யும்னன் என்ற பெயரில் உடலற்ற காமதேவன் உடல் பெற்று சம்பராசுரனை வதம் செய்து
ரதி தேவியை அடைவார் என அருள் புரிந்தார். சிவபெருமான் தவம் மேற்கொண்ட குகையில் தனிமையில் இருந்த பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து கலக்கமுற்று அவருடன் உரையாடல் நிகழ்த்திய நினைவுகளை எண்ணிய வண்ணம் அமர்ந்திருந்தார். வெகு நேரமாகியும் தன் மகளான பார்வதி தேவி இன்னும் அரண்மனைக்கு வரவில்லை என்னும் கலக்கத்துடன் சிவபெருமான் தியானித்த குகையை நோக்கி இமவான் சென்றார். உடலின்றியும் உயிர் பெற்ற காமதேவனும் ரதிதேவியும் சிவபெருமான் பாதம் பணிந்து ஆசி பெற்று சிவபெருமான் குறிப்பிட்ட சம்பராசுரன் என்னும் அசுரன் வாழும் தலைநகரத்திற்கு புறப்பட்டனர். யார் அந்த பார்வதி தேவி? தேவேந்திரனே, எல்லோருக்கும் கருணை பாவிக்கும் கருணாமூர்த்தியே, ரதிதேவி அடைந்த துக்கத்தை நீக்க உபயம் அளித்த தாங்கள் தேவி பார்வதியுடன் இணைந்து எங்களின் துயரங்களையும் நீக்குவீர்களோ என கூறி முடிப்பதற்குள், யார் அந்த பார்வதி தேவி என சிவபெருமான் உரைத்ததும் அதுவரை மகிழ்வுடன் சென்றிருந்த சுப நாழிகைகள் அசுபமாயின. உடனே நாராயணனும் தாட்சாயணி தேவியின் மறுபிறப்பே பார்வதி தேவி ஆவார்கள். அவர்களை தாங்கள் மனம் புரிந்து யோகி நிலையில் இருந்து இல்லற வாழ்க்கைக்கு மாற வேண்டும். இப்போது அதற்கான காலம் வந்துவிட்டது. ஆதிசக்தி தங்களுடன் இணைவதற்கான காலம் கனிந்து உள்ளது என கூறினார். ஆனால் சிவபெருமானோ, எனக்கு மீண்டும் இல்லற வாழ்க்கைக்கு மாற விருப்பமில்லை என்றும் நான் எப்பொழுதும் யோகிதான் என்றும் கூறிவிட்டார். திருமண வாழ்க்கையில் நிகழ்ந்த சுப நினைவுகளை விட வலியும் வேதனையுடன் கூடிய நினைவுகளே அதிகம். இனி வரும் காலங்களில் சிவனின் சித்தார்த்தம் என்பது யோகி நிலையே ஆகும் என திடமாக உரைத்து பஞ்ச பூதங்களில் மறைந்தார். சிவபெருமானின் முடிவு. சிவபெருமானின் இது போன்ற முடிவினை சற்றும் எதிர்பாராத தேவர்கள் என்ன செய்வது என அறியாமல் குழம்பி நின்றனர். ஆனால் நாராயணனோ புன்முறுவலுடன் காட்சியளித்து அனைவரின் கவலைகளையும் போக்கும் வண்ணம் இருந்தார். தேவர்களும் நாராயணனின் புன்முறுவலின் அர்த்தங்கள் புரியாமல் நின்றனர். பிரம்மதேவரோ, சிவபெருமானின் இந்த எதிர்பாராத முடிவினை கண்டு மனவருத்தத்தில் உள்ளோம். ஆனால் தாங்களோ இன்முகத்துடன் காட்சியளிக்கின்றீர்களே, எதுவாக இருந்தாலும் எங்களுக்கும் உரைத்தால் எங்கள் அனைவருக்கும் இன்பம் பயக்கும் என கூறினார். நாராயணனோ, ஆதிசக்தியின் புனர்ஜென்மமாகவும் தாட்சாயணி தேவியின் மறுபிறவியாகவும் இருக்கும் இந்த அகிலத்தின் தாயாகவும் விளங்கும் பார்வதி தேவி சிவபெருமானை மனம் செய்வேன் என உறுதியுடன் இருக்கிறார். ஆனால் அகிலத்தை படைத்த எம்பெருமானான சிவபெருமான் இல்லற வாழ்க்கையை விடுத்து என்றும் யோகி நிலையில் இருக்க வேண்டும் என்றும் உறுதி கொண்டுள்ளார். இவ்விருவரின் இணைப்பை இந்த பிரபஞ்சத்தின் இயற்கையும் கால சக்கரமுமே உறுதி செய்யும் என கூறினார். குகையை அடைந்த பார்வதி தேவியின் தந்தையான இமவான் தன் மகளின் நிலையினை கண்டு, என்ன நேர்ந்தது தேவி என கேட்டுக்கொண்டே தரையில் அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்த தன் மகளின் அருகில் சென்றார். அரண்மனைக்கு வந்த பார்வதி தேவி தன் மகளை அரவணைத்து, யாது நேர்ந்தது மகளே, ஏதோ அனர்த்தம் உண்டாயிற்றாம் என தன் மகளிடம் வினவினார். இருப்பினும் தேவி ஏதும் உரைக்காமல் தன் தந்தையுடன் நிதானமாகவும் அமைதியாகவும் அவரின் இருப்பிடமான அரண்மனைக்கு சென்றார். எப்போதும் மகிழ்வுடனும் கலகலப்பாகவும் இருக்கும் என் மகளான பார்வதி தேவி மிகுந்த வருத்தத்துடன் காணப்படுவது என்பது சரியானதல்ல. நிகழ்ந்தவை யாதாயினும் அதை விரைவில் என் பொருட்டு சரி செய்து என் மகளை முன்பை போல என்றும் என் முகத்துடன் இருக்கும் பார்வதி தேவியாக மாற்றுவேன் என்று தன் மனதளவில் இம்மவான் உறுதி பூண்டார். அரண்மனைக்கு வந்த பார்வதி தேவி கலகலப்பின்றி மிகவும் சோர்வுடன் காணப்பட்டார். அதனால் சிவபெருமான் தவம் செய்த குகையில் என்ன நிகழ்ந்தது என்று தெரியவில்லை என தந்தையான பர்வதராஜன் இம்மவான் மிகவும் கவலையுற்றார். தன் மகளின் இந்நிலைக்கு காரணமான நாரத முனிவரே இதற்கு சரியான தீர்வையும் அளிக்க வேண்டும் என இரவு நேரத்தில் நித்திரை இல்லாமல் சிந்தனையுடன் ஆழ்ந்து இருந்தார். சிறிது நேரத்துக்கு பின்பு நித்திரையில் ஆழ்ந்த பர்வதராஜன் இம்மவான் கனவில் கருமையான இருளை கொண்ட இடத்தில் யாரும் உதவும் வண்ணமில்லாமல் தனிமையில் இருந்தபோது தன்னை காக்கத்தான் வணங்கும் கடவுளான நாராயணன் அழகிய தாமரை மலரில் இருந்து இருளை போக்கக்கூடிய அழகிய ஒளிகளுடன் காட்சியளித்தார். நிகழ்பவை என்னவென்று புரிவதற்குள் தான் என்றும் பூஜிக்கும் நாராயணனை கண்டதும் அவரை பணிந்து வணங்கி நின்றார். பர்வதராஜனின் வணக்கங்களை ஏற்றுக்கொண்ட நாராயணன், பர்வதராஜன் தன் மனதில் கொண்டுள்ள மனக்கவலையை கூற முயல்கையில், என் பக்தர்களில் சிறந்தவரான பர்வதராஜனே, உன் மனதில் கொண்டுள்ள ஐயத்தை நான் அறிவேன். இனி அதனை நினைத்து எவ்விதமான கவலையும் கொள்ள வேண்டாம். உன் மகளான பார்வதி தேவி சிவபெருமானை திருமணம் புரிவதற்கென இப்பிறவியை எடுத்துள்ளார். இனி தேவி பார்வதிக்கு சிவபெருமானை திருமணம் செய்து வைக்க தேவையான அனைத்து செயல்களை செய்வீர்களாக என கூறினார் திருமால். அசரீரி ஒலித்தது. தன்னுடைய மனதில் நீண்ட நேரமாக கொண்டிருந்த ஐயம் நீங்கியது என மகிழ்ச்சி கொண்டு நாராயணனை வணங்க நாராயணன் அவ்விடத்தை விட்டு மறைந்தார். திடீரென எழுந்த பர்வதராஜன் தான் கண்டது கனவா அல்லது நான் என்றும் வணங்கும் நாராயணனின் விருப்பமா என யோசித்த கணத்தில் ஓர் அசரீரி ஒலித்தது. பர்வதராஜனே, நீர் கண்ட கனவில் கூறப்பட்டவை யாவும் உண்மையே என அசரீரி ஒலித்தது. உடனே எழுந்த பர்வதராஜன் தான் என்றும் பூஜித்து வணங்கும் நாராயணனை கண்டு வணங்கி, தங்களின் விருப்பம் எனது கடமையாகும் என கூறி வணங்கி நின்றார் பர்வதராஜன். பர்வதராஜன் அமைதியுடன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தார். அவ்வேளையில் நாரத முனிவரும் வருகை தந்தார். நாரதை கண்ட மன்னரான பர்வதராஜன் தான் கண்ட கனவு பற்றியும்
அந்த கனவில் நாராயணன் வருகை தந்ததையும் அதில் அவர் கூறிய கருத்துக்களையும் கூறினார். மேலும் தன் மகள் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு பணிவிடை செய்து வந்ததில் இருந்து என் மகள் ஏனோ சோர்வான நிலையில் காணப்படுகிறாள். அதற்கான காரணம் ஒன்று தெரியவில்லை என பர்வதராஜன் நாரதரிடம் கூறினார். இனி தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் எனச் சொல்லி பார்வதி தேவியை காணச் சென்றார் நாரதர். நாரதை கண்ட பார்வதி தேவி அவரை வணங்கி நின்றார். நாரதரோ, தேவி, கைகள் மட்டும் வணக்கம் சொல்லுகின்றன, ஆனால் மனமோ இங்கில்லை தேவி என பேச்சை தொடர்ந்தார். பார்வதி தேவியோ எதையும் உரைக்காமல் அமைதி காத்து வந்தார். ஆனால் தன் மனதில் எழுந்துள்ள ஐயத்தை போக்க எவரும் இல்லை என எண்ணிய கணத்தில், நாரதரோ, ஏதாவது ஐயம் ஏதேனும் இருப்பின் என்னிடம் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னால் இயன்ற அளவு உங்களுக்கு நான் உதவுகிறேன் என்று கூறினார். தேவி பார்வதியோ வேறு மார்க்கங்கள் இல்லாததாலும் தன் மனதில் எழுந்த ஐயங்களை நாரதரிடம் கூறி அதற்கான மார்க்கங்கள் உள்ளனவா என அறியலாம் என எண்ணினார். அதற்காக பார்வதி தேவி நாரதரிடம், முக்காலமும் உணர்ந்த நாரத முனிவரே, நான் ஒருவரின் மீது மையல் கொண்டுள்ளேன். ஆனால் அவரோ என் அன்பை உணராமல் வெறுக்கின்றார். என் மனமும் சிந்தையும் அவரையே எண்ணுகிறது. அவரின் மனதில் என்னை பற்றிய எண்ணங்களை மாற்றி அவர் என் மீது மையல் கொள்ள ஏதேனும் வழிகள் இருப்பின் தாங்கள் கூற வேண்டும் என்று கூறினார். காலம் பதில் உரைக்கும். தேவி, என்னிடம் மையல் சம்பந்தப்பட்ட உதவிகளை கேட்பீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை தேவி. நானோ உலக வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் துறந்தவன் என்று கூறினார். இருப்பினும் ஆண் மகன்களின் மனம் விரும்பிய செயல்களை செய்யும் போது அவர் உங்கள் மீது உள்ள எண்ணங்களை மாற்ற இயலும் என்று கூறினார். தேவியே, நீங்கள் மயல் கொண்டவரை நான் அறிந்து கொள்ளலாமா என நாரதர் கேட்டார். ஆனால் அங்கு நிகழ்ந்தவை யாவையும் நாரத ரிஷி உணர்ந்தவர். தேவியோ எதையும் கூற இயலாமல் காலம் பதில் உரைக்கும் என நாரத முனிவரிடம் கூறினார். பார்வதி தேவி தன் தந்தையான பர்வதராஜனை கண்டு அவரிடம் தன் விருப்பத்தை கூறினார். அதாவது சிவபெருமானை மணக்க வேண்டும் என்பதை தேவி கூறினார். தேவி கூறியதும், நாராயணன் கனவில் வந்து உரைத்தவை யாவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என தன்னுடைய மனதில் நினைத்து மகிழ்ச்சி கொண்டார். சிவபெருமானை திருமணம் செய்ய ஏதாவது உபயம் உள்ளதா தந்தையே என பார்வதி தேவி வினவினார். அவ்வேளையில் நாரத முனிவரும் வருகை தர இதுவே சரியான காலம் என கருதி சிவபெருமானை பற்றிய ஐயத்தை எழுப்பினார். நாரதரோ இங்கு நிகழும் நிகழ்வுகள் யாவையும் உணர்ந்தவராகவும் ஆனால் எதுவும் அறியாதவராக சிவபெருமானை பற்றி கூறினார். இந்த பிரபஞ்சத்தை படைத்த எம்பெருமானான சிவபெருமான் எதன் மீதும் பற்று கொள்ளாமல் என்றும் யோக நிலையிலே இருக்க விரும்புபவர். அவரை அடைவது என்பது தவத்தினால் மட்டுமே அடைய இயலும் என்று கூறினார். தவத்தினால் மட்டுமே சிவபெருமானின் மனதை குளிர்விக்க இயலும். மேலும் சிவபெருமான் தவத்தினால் அகம் மகிழ்ந்தார் எனில் தவம் மேற்கொண்டவர் வேண்டும் வரத்தினை வேறுபாடு இன்றி வழங்கக்கூடியவர் என்று கூறினார். நாரதர் கூறுவதை அனைத்தையும் கவனத்துடன் கேட்ட பார்வதி தேவிக்கு தன் மனதில் இருந்த ஐயத்திற்கு பதில் கிடைத்தது என எண்ணினார். சிவபெருமானை அடைவதற்கான மார்க்கங்கள் தெளிவுற உணர்த்தி அமைக்கு மனதார நன்றியை தெரிவித்தார் பார்வதி தேவி. பார்வதி தேவியின் முகத்தில் காணப்பட்ட பொலிவைக் கண்ட பர்வதராஜன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். தாரகாசுரன், தேவர்கள் இவ்வளவு அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறார்கள், ஏதேனும் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களா என அறிய வேண்டும் என எண்ணினார். தேவலோகத்தில் இருந்து முதன்மையான பதவியை அடைந்தாலும் தன் மனம் அமைதி கொள்ளவில்லையே. ஏதோ நிகழக்கூடாத நிகழ்ச்சி நிகழ்ந்து விடுமோ என ஒரு விதமான உணர்வு தாரகாசுரனுக்கு தோன்றியது. இதை பற்றி தம் குருதேவரிடம் ஆலோசிக்க வேண்டும் என எண்ணினார். தவம் புரிவதற்காக கானகம் செல்லும் தேவி. பார்வதி தேவியோ தாம் சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொள்வதாகவும் அதன் பொருட்டு தான் இந்த அரண்மனையை விடுத்து கானகம் செல்ல விரும்புவதாகவும் அதற்கு தங்களின் அனுமதி வேண்டி நிற்கின்றேன் என தம்முடைய எண்ணங்களை யாவும் தன் பெற்றோர்களிடம் உரைக்க நாணம் கொண்டு தன் தோழிகள் வாயிலாக தன் விருப்பங்களை தெரிவித்தார். தோழிகளும் தேவியின் தந்தையிடம் சென்று தேவியின் விருப்பங்களை தெரிவித்தனர். மிகவும் மகிழ்ச்சியுற்ற பர்வதராஜன், தேவி தவம் புரிவதற்காக கானகம் செல்ல இருப்பதை தேவியின் தாயிடம் உரைத்தீர்களா என வினவினார். ஆனால் தோழிகள் தங்களிடமே தாங்கள் முதலில் உரைத்துள்ளோம் என்று கூறினார். தேவி கானகம் சென்று தவம் மேற்கொள்ள நான் பரிபூரணமாக சம்மதம் அளிக்கின்றேன். இருப்பினும் தேவியின் தாயான மேனை தேவி சம்மதித்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். முதலில் மேனை தேவியிடம் சென்று அனுமதி பெறு என கூறினார் பர்வதராஜன். தோழிகளும் தேவியின் தாயான மேனை தேவியைக் கண்டு அவர்களிடம் பணிந்து தேவியின் விருப்பங்களை தெரிவித்தனர். ஆனால் மேனை தேவிக்கு தம் மகளை சிவபெருமானுக்கு மனம் செய்து வைக்க உடன்பாடு இல்லை. மேலும் தேவி எடுத்துள்ள முடிவை பற்றி பார்வதி தேவியிடம் உரையாட வேண்டும் என எண்ணினார். தோழிகளிடம் தேவி இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு அங்கு விரைந்து சென்றார் மேனை தேவி. தேவி பார்வதியை காண அவர் இருக்கும் அறையை நோக்கிச் சென்றார். ஆனால் அங்கு தேவி இல்லை. பின் அரண்மனைக்கு அருகில் உள்ள மலர்கள் நிறைந்த சோலைகளின் மையத்தில் உள்ள தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தின் அருகில் அமர்ந்திருப்பதை தேவியின் அறையின் முகப்புலம் மாடும் வழியாக கண்டார் மேனை தேவி. உடனே பார்வதி தேவி இருக்கும் இடத்தை மேனை தேவி அடைந்தார். தன் அன்னை அங்கு வந்துள்ளதை உணராமல் குளத்தில் உள்ள நீரில் சிவன் நினைவுகளுடன் ஆழ்ந்து இருந்தார். அவ்வேளையில் தாமரை மலரில் அடியில் உள்ள இலையில் இருந்த தேளானது தண்ணீரில் விழுந்தது. அதை கண்ட தேவி சிவ நினைவுகளில் இருந்து தெளிந்து
அந்த தேளை தண்ணீரில் இருந்து எடுத்து தாமரை இலையில் விட முயன்றார். இருப்பினும் தேளானது தேவியின் கைகளில் கொட்டியது. தேவி அதை பொருட்படுத்தாமல் அத்தேளை எடுத்து உயிர் பிழைக்கும் பொருட்டு காப்பாற்றினார். தன் மகளின் கையில் தேள் இருப்பதைக் கண்ட மேனை தேவி தன் மகளின் அருகே வந்து தேள் உள்ள கையை தட்டிவிடும் போது தேவி அவர்களின் கைகளை தடுத்து தேளை பாதுகாப்பாக ஒரு மரத்தின் மீது விட்டார்கள். தேளும் அவ்விடத்தை விட்டு ஓடியது. அன்னையான மேனை தேவியின் கைகளை பார்க்க அதில் தேள் கொட்டியதால் கைகளில் இரத்தம் வருவதைக் கண்டார். ஏன் இந்த அனர்த்தமான செயல்பாடுகள்? பார், உனது கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். மேலும் நீர் எடுக்கும் முடிவுகள் கூட சில நேரங்களில் உன்னை மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் சேர்த்து காயப்படுத்தக்கூடியவையாக அமைகின்றன என கூறினார் தன் தாய். தன்னிடம் கூற வந்த விஷயங்கள் யாவையும் உணர்ந்த தேவி, அன்னையே, தேள் என்பது கொட்டும் என்பதை நான் அறிவேன். கொட்டுவது என்பது தேளின் இயல்பாகும். ஆபத்தில் உள்ள உயிர்களை காப்பாற்றுவது என்னுடைய இயல்பாகும். தேள் கொட்டும் என்பதற்காக என்னுடைய இயல்பை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது என்று கூறினார். சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு விவரம் அறிந்த அகவையில் இருந்தே தோன்றியது. அவ்வெண்ணத்தை என்னால் எப்படி மாற்றிக்கொள்ள இயலும் தாயே? அவரை திருமணம் செய்வதற்காக எல்லா வகையான மார்க்கங்களையும் நான் முயற்சி செய்வேன் என்று கூறினான். இனி தன் மகளின் மனதை மாற்றுவது என்பது இயலாத செயல் என்பதை உணர்ந்த மேனை தேவி தன் மகள் எல்லா ஆடம்பர வசதிகளையும் தவிர்த்து வனத்திற்கு சென்று தவம் மேற்கொள்வதையாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணினார். அதன் பொருட்டு, என் அன்பு மகளே, நீ சிவனை மனம் செய்வதை நான் தடுக்கவில்லை. அதன் பொருட்டு நீர் தவம் மேற்கொள்ளச் செல்லும் வனப்பயணத்தை விடுத்து இந்த அரண்மனையில் இருந்து நீர் வேண்டுவனவற்றைச் செய்வாயாக என கூறினார். அன்னையே, நான் என் மணவாளனான சிவபெருமானை எண்ணி தவம் மேற்கொண்டு அவரை நான் மனம் புரிய வேண்டும். என் நினைவுகளில் அவர் மட்டுமே நிறைந்துள்ளார். இனி வரும் காலங்களில் நான் அவரை பிரியாமல் என்றும் அவருடன் இருக்கவே நான் விருப்பம் கொண்டுள்ளேன். என்னுடைய விருப்பத்தை உங்களின் ஆசியின் துணையுடன் நான் தொடங்கவே விருப்பம் கொண்டுள்ளேன் என்று தன் மனதில் உள்ள மையல் எண்ணங்களை தன் தாயிடம் அவரின் மனம் வருத்தப்படாத வகையில் கூறினார். இனி எவ்வகையிலும் தன் மகள் தன்னை விடுத்து வனத்திற்கு செல்வதை தடுக்க இயலாது என்பதனை உணர்ந்த மேனை தேவி, என் ஆசை மகளே, உன் விருப்பம் போல் எல்லாம் இனிதே நடைபெறட்டும் என தன் மகள் பார்வதி தேவியை ஆசீர்வதித்தார். தன் விருப்பத்திற்கு தன் பெற்றோர்களின் ஆதரவு கிடைத்தது என எண்ணி பார்வதி தேவி மகிழ்ந்தார். தவம் புரிவதற்காக வனத்திற்கு செல்ல ஆயத்தமான தேவியுடன் அவர்களின் தோழிகளும் இணைந்து அரண்மனையில் உள்ள தங்களின் பெற்றோர்களின் பாதங்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று தவம் மேற்கொள்வதற்கான பயணத்தை தொடர்ந்தார். தேவியின் விருப்பம் ஈடேறட்டும் என்று ஆசீர்வதிக்கும் நாரதர் பார்வதி தேவி தன் தந்தையின் அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வனத்தை தேர்வு செய்து அதில் தங்குவதற்கான குடிலை அமைத்தார். பின் அந்த குடில் சுற்றி மரக்கன்றுகளையும் அழகான பூச்செடிகளையும் அங்கு வைத்தார். பின்பு அங்கு சிவபெருமானின் லிங்க வடிவத்தை உருவாக்க எண்ணினார். மேலும் அவ்வழியாக செல்லும் வறியவர்களுக்கு உணவளித்து உபசரித்து வந்தார். அவ்வேளையில் நாரத முனிவரின் வருகை தரவே அவரை வணங்கி நின்றார். நாரதரிடம் அன்று தன் மனதில் நினைத்த மற்றும் தன் மனதிற்கு பிடித்தவரையும் தான் மனம் செய்ய விரும்புவோரை பற்றியும் கூறினார். நாரதரும் தேவியின் விருப்பம் ஈடேறட்டும் என்று ஆசீர்வதித்தார். பின்பு தேவி தன் மனதில் நினைத்த எண்ணத்தை நாரதரிடம் கூறினார். அதாவது, இங்கு சிவலிங்கத்தை எவ்விதம் உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கான வழிமுறைகளை பற்றி கூறுமாறும் கேட்டுக்கொண்டார். சிவபெருமான் அனைத்தையும் துறந்தவர். அவரை மனதில் எண்ணி அன்புடன் பிரதிஷ்டை செய்தால் பக்தர்களுக்கு விரைந்து வந்து காட்சி அளிக்கக்கூடியவர் என்று கூறினார். கைலாயத்தில் குடிகொண்டுள்ள எம்பெருமானை மனதில் எண்ணி சிலையை உருவாக்கினால் அங்கு எம்பெருமான் எழுந்தருள்வார் என்றார். சினம் கொண்ட சிவபெருமான் தேவியும் வனத்தில் எம்பெருமானின் சிலையை உருவாக்க நல்ல வளமுள்ள மணலை எடுத்து வந்தார். நந்தி தேவரோ சிவபெருமானிடம், கைலாயநாதரே, தங்கள் மீது கொண்டுள்ள மயலால் அரண்மனை வாழ்க்கையை விடுத்து வனத்தில் அன்னை பார்வதி தேவி அடைந்துள்ள இடர்பாடுகளையும் தங்களின் உருவமுள்ள சிலையை உருவாக்க கொண்டுள்ள விருப்பத்தையும் எடுத்துரைத்தார். சிவபெருமான் சினம் கொண்டு, நந்தியே யார் உமக்கு அன்னை ஆவார் என்று சினத்துடன் உரைக்க, நந்தி தேவரோ இவ்வுலகை படைத்து சர்வத்தையும் தன்னுள் அடக்கி சர்வேஸ்வரராக விளங்கும் தங்களை மனம் செய்து கொள்ள போகும் பார்வதி தேவியே அனைவருக்கும் அன்னை ஆவார் என்று கூறினார். நான் எப்போதும் யோகியாக இருக்க விரும்புகிறேன். என்னை மனம் செய்து கொள்ள வேண்டுமாயின் பல சோதனைகளை கடந்து வெற்றி கொண்டால் மட்டுமே தேவி பார்வதியை என்னால் மனம் செய்ய இயலும். அந்த சோதனைகள் யாவும் கடினமானவையாக இருக்கும் என்று கூறினார். பார்வதி தேவி வனத்தில் குடில் அமைத்து அங்குள்ள மரக்கன்றுகள் மற்றும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அங்குள்ள பறவைகளுக்கு உணவளித்து விட்டு லிங்கம் செய்வதற்காக தண்ணீரை எடுத்து வர ஆயத்தமானார். நதியை தேடி பயணித்த தேவி உடனிருந்த தோழிகள், தேவி, நாங்கள் சென்று எடுத்து வருகிறோம், எங்கிருந்து எடுத்து வர வேண்டும் என்று கூறினால் போதும் என்றார்கள். மேலும் பாதைகள் யாவும் சீரானதாக இல்லை எனவும் எடுத்துரைத்தனர். ஆனால் தேவியோ, நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. ஆயினும் இது என் வாழ்க்கை வேண்டி நான் ஏற்ற பணிகள் யாவையும் நானே செய்தல் என்பதே உசிதமானதாகும் என்று பார்வதி தேவி தன் தோழிகளிடம் கூறிவிட்டு
கைலாய மலையில் உள்ள புனிதமான நதி தோன்றும் இடத்தை தேடி தனது பயணத்தை தொடர்ந்தார். தாரகாசுரன் தனது குருவான சுக்கராச்சாரியாரைக் கண்டு, நிகழ்பவை யாவும் விசித்திரமாக உள்ளது குருவே என்று கூறினான். எந்த நிகழ்வுகள் உமக்கு விசித்திரமாக உள்ளது என குரு கேட்டார். அதற்கு தாரகாசுரன், தேவர்கள் அநேகம் நபர்களை நான் சிறைப்பிடித்தாலும் சிலர் மட்டுமே வெளியில் உள்ளனர். அந்த சில நபர்கள் இவர்களை காக்கவும் மீட்கவும் எவ்விதமான பணியையும் செய்யவில்லை. மேலும் இந்திரன், அக்னி தேவர் முதலானோர் எங்கு உள்ளார்கள் என்பதையும் அறிய முடியவில்லை குருவே. இதற்கு தாங்கள்தான் ஏதாவது உபாயம் சொல்ல வேண்டும் என கூறி பணிந்து நின்றார். பார்வதி தேவி தனது தோளில் ஒரு மூங்கிலை வைத்து அதன் இருபுறங்களிலும் இரு பானை வைத்து தனது பயணத்தை தொடங்கினார். பல இன்னல்கள் அடைந்து, அதாவது இதுவரை பல பயணங்களை மேற்கொண்டாலும் அதில் சௌந்தரியத்துடன் சென்று வந்த தேவி இப்பயணத்தில் எவ்விதமான சௌந்தரியமும் இல்லாமல் தனியாகவே தனது பயணத்தை தொடர்ந்து இறுதியில் புனித நதியைக் கண்டார். அளவற்ற மகிழ்ச்சியுடன் அந்நதியில் இருந்து நீரை எடுத்துச் செல்லலாம் என எண்ணி மூங்கிலில் உள்ள பானைகளை எடுத்து புனித நதி தோன்றும் இடத்திற்கு அருகில் சென்றதும் பனிகள் விலகி ஒரு மாயத் தோற்றம் உண்டாயிற்று. அந்த மாயையில் சதி தேவியும் சிவபெருமானும் மட்டுமே இருந்தார்கள். அந்த மாயையில் சதிதேவி திருமணம் முடிந்து கைலாய மலையில் குளிக்க வருகையில் நாற்புறமும் திறந்த அமைப்பாக இருந்ததை எண்ணி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் அங்கு திடீரென பனிகள் யாவும் கூடி கரையின் மறுமுனையில் என்ன நிகழ்வது என்று தெரியாத வண்ணம் அனைத்தும் மறைந்தன. என்ன நிகழ்கின்றது என அறிவதற்குள் சிவபெருமான் தன் கையில் தன் மனைவியான சதிதேவி உடுத்துவதற்கான ஆடைகளை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார். அவரை கண்டதும் சதிதேவி அவரிடம் உள்ள ஆடைகளை வாங்கி, இப்பணிகளை தாங்கள் புரிவது என்பது உசிதமானதல்ல என்று கூறினார். ஆனால் சிவபெருமானோ, என்னுள் பாதியாக இருக்கும் உமக்கு நான் செய்யாமல் எவர் செய்ய இயலும் தேவி என்று கூற தேவி சிவபெருமானை அரவணைத்துக் கொண்டார். இந்நிகழ்வுகள் யாவும் பார்வதி தேவிக்கு மாயையாக தோன்றி மறைந்தன. மாயை மறைந்ததும் சுய நினைவிற்கு வந்த தேவி இந்நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்தார். அந்த சமயத்தில் நந்திதேவர் அங்கு வந்து தேவியை பணிந்து நின்றார். நந்திதேவரின் வருகை. நந்திதேவரோ, தாங்கள் விரைந்து கைலாயம் வர வேண்டும் என கூறினார். பார்வதி தேவி, என் கணவரான சிவபெருமானுடன் விரைவில் கைலாய மலைக்கு வருகிறேன் என்று கூறி கைகளில் தண்ணீர் பானைகளை ஏந்தி புனித நதியின் அருகில் செல்ல முற்பட்டார். அந்த சமயத்தில் நந்திதேவர் தாம் தண்ணீர் கொண்டு வருவதாக கூறி பானையை வாங்க முற்படுகையில், நந்திதேவரே, இப்பயணம் எனக்கான பயணமாகும் என்று கூறினார். இதில் எவர் உதவியுமின்றி சிவபெருமானை அடைவதற்கான செயல்கள் நான் செய்தால் மட்டுமே வெற்றி என்னுடையதாகும் எனக் கூறி புனித நதியிலிருந்து நீரை பானையில் எடுத்தார். ஆயினும் பானையில் எவ்விதமான சேதமும் இல்லாத பட்சத்தில் நதியில் இருந்து எடுத்த நீர் பானையில் நிரம்பாமல் அனைத்தும் மறைந்து போயின. இதில் என்ன அனர்த்தம்? பானையில் நீர் எடுக்க எடுக்க நீர் குறைவதைக் கண்ட தேவி என்னவென்று புரியாமல் நின்றார். ஆனால் நந்திதேவரோ இது எம்பெருமானின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார். ஆனால் தேவி சிறிது நேர சிந்தனைக்குப் பின் எம்பெருமானின் நாமமான ஓம் நமச்சிவாய் எனக் கூறி பின்பு பானையை நதியில் மூழ்கி நீரை எடுத்தார். பின்பு நதி நீரானது பானையில் இருந்து மறையாமல் அவ்விடத்திலேயே இருந்தது. இதைக் கண்ட பார்வதி தேவி மிகவும் மகிழ்ச்சியுற்று காணப்பட்டார். நந்திதேவருக்கோ, முன்பு ஏன் பானையின் நீரானது இல்லாமல் போனது தேவி எனக் கேட்டார். அதற்கு தேவியோ, நான் பக்தி மார்க்கத்தை விடுத்து மயல் எண்ணங்களால் நிரம்பியிருந்தேன். மேலும் எப்பணியை நான் செய்வேன் என்றாலும் என் கணவரிடம் அனுமதியின்றி செய்தால் அப்பணி நிறைவடையாது. ஆகவே என் கணவரான சிவபெருமானை எண்ணி மையல் எண்ணங்களை விடுத்து பக்தியுடன் அவரை வழிபடவே பானையில் நீரானது நிரம்பியது என்றார். விரைவில் என் கணவருடன் கைலாய மலைக்கு வருகிறேன். நந்தி தேவரிடம், நான் விரைவில் என் கணவருடன் கைலாய மலைக்கு வருகிறேன் என்று கூறி அந்த மகிழ்ச்சியான தருணங்களை எண்ணியவாறே தண்ணீர் பானைகளை தோளில் வைத்து பின் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். பயணத்தின் போது மையத்தில் வயதான ஒருவர் அவரின் உடல்நிலை முடியாத குழந்தைக்கு தண்ணீர் வேண்டி புனித நதியை நோக்கி வந்தார். அவ்வேளையில் தேவி பார்வதி இருபானைகள் நிறைய தண்ணீர் கொண்டு வருவதை எண்ணி அவரிடம் தன்னுடைய குழந்தையின் தாகத்தை தணிக்க தண்ணீர் தந்து உதவுமாறு கேட்டு நின்றார். வயதான முதியவர் தனது மகனை காண்பித்து, தேவியே, இவன் தாகத்தை தணிக்கவே நான் புனித நதி ஓடும் பாதையை தேடிக்கொண்டு இருந்தேன். தாங்கள் சிறிது தண்ணீர் அளித்து இவன் தாகத்தை தணிப்பீர்களா என்றார். தேவியும் சிறிதும் யோசிக்காமல் தாகத்தில் உள்ள மகனுக்கு தண்ணீர் அளித்தார். தாகம் தணிந்த அந்த வயதான முதியவரின் மகன், என் தாகத்திற்காக நீங்கள் மேற்கொண்ட விரதத்தை பொருட்படுத்தாமல் எனக்கு நீர் அளித்த தேவி அவர்கள் என்றும் நீர் குறையாமல் முழுமையாக இருக்கும் எனக் கூறிய உடனே பானையில் நீர் நிறைய ஆரம்பித்தன. முதியவரும் அவருடைய மகனும் தேவிக்கு நன்றி கூறினார்கள்.
பின் தேவி புனித நதியில் இருந்து எடுத்த நீரை எடுத்துக்கொண்டுதான் தங்கியிருக்கும் குடிலை நோக்கி பயணம் மேற்கொண்டார். பார்வதி தேவி சிறிது தூரம் சென்றதும் வயதான முதியவரும் உடல்நிலை சரியில்லாத அவருடைய மகனாக இருந்தவர்கள் சுய உருவம் பெற்ற நாரதரும் நந்தி தேவரும் பார்வதி தேவி கைலாயத்திற்கு விரைவில் வருகை தருவார் எனக் கூறினார். சிவபெருமான் பார்வதி தேவியின் குணங்கள் சதி தேவியிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டுள்ளன என்றார். நந்தி தேவரோ சிவபெருமானிடம் தங்களின் அன்பிற்காக பல இன்னல்களை அனுபவித்தும் அதை எண்ணி மகிழ்கின்றார் எனக் கூறினார். தேவியின் மனதை மாற்ற வேண்டும் என எண்ணிய எம்பெருமானின் மனதில் பார்வதி தேவி இடம் பிடிக்க ஆரம்பித்ததை உணரத் தொடங்கினார் நந்திதேவன். ஏனெனில் பார்வதி தேவி பற்றிய உரையாடல்கள் நிகழும் போது எம்பெருமான் சினம் கொள்வார். ஆனால் இன்று ஏதும் நிகழவில்லை என்பதை எண்ணி அகம் மகிழ்ந்தார் நந்திதேவர். சிவலிங்கம் செய்வதற்காக புனித நதியிலிருந்து நீர் எடுத்து பின்பு தான் தங்கியிருக்கும் குடிலுக்கு தேவி வந்தார். குடிலில் எடுத்து வந்த நீரை பாதுகாப்பாக வைத்துவிட்டு பின் லிங்கம் செய்வதற்கான பணியை தொடங்கிய தருணத்தில் நாரத முனிவர் வருகை தந்தார். பார்வதி தேவி நாரதரை வணங்கி உபசரித்துவிட்டு தன் பணியை தொடரும் முன்பு தன்னுடைய பெற்றோர்களை மனதார எண்ணினார். பின்பு மனதில் சிவ சிந்தனைகளுடன் எடுத்து வந்த நீரை கொண்டு சிவலிங்கத்தை செய்யத் தொடங்கினார். இலகுவில் லிங்கம் பூர்த்தியாகும் தருணத்தில் அனைத்தும் காற்றில் கரைந்து போயின. என்ன அனர்த்தம் இன்னும் நிகழப்போகிறதோ என்று தேவி எண்ணும் தருணத்தில் நாரத முனிவர் தேவியை சமாதானம் செய்து மீண்டும் முயற்சி செய்து சிவலிங்கத்தை பூர்த்தி செய்யுமாறு கூறினார். ஆனால் பல முறை முயன்றும் சிலைகள் யாவும் முழுமையடையாமல் காற்றில் கரைந்த வண்ணமாக இருந்தன. கைலாயத்தில் லட்சுமி தேவியுடன் இருந்த நாராயணன் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் யாவையும் பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் லட்சுமி தேவியோ தன் கணவரான நாராயணனைக் கண்டு பார்வதி தேவி அடையும் இன்னல்கள் நியாயமற்றது எனக் கூறினார். வலிமை கொண்டவர் எளியவர்களை இவ்விதம் இன்னல்களுக்கு ஆளாக்குவது என்பது முறையன்று என தன் பதியிடம் கூறினார். சிற்பியாக நாராயணனும் மகாலட்சுமியும். நாராயணன் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செயல்களின் நோக்கங்களை நன்கு உணர்ந்தவர். இருப்பினும் தன் பக்தர்கள் இன்னல்களுடன் இருப்பதைக் காண நாராயணன் தன் மனைவியுடன் மாற்று உருவத்தில் வந்தார். அதாவது சிலைகள் செய்யும் சிற்பிகளாகவும் அவருக்கு உதவியாக லட்சுமி தேவியும் அங்கு வந்தனர். பின்பு சிற்பியாக வந்த நாராயணன் லட்சுமி தேவி அவர்கள் பார்வதி தேவி இருக்கும் குடிலை அடைந்தனர். அவ்வேளையில் சிலையை முழுமையாகாமல் இருந்ததையும் மனதிற்கொள்ளாமல் வந்தோரை வரவேற்று உபசரித்தார். பின்பு தன் பணியை மீண்டும் தொடர அவர்களிடம் அனுமதி கேட்டார். பின் சிற்பியாக வந்தவர் பார்வதி தேவியிடம், என்னுடைய தாகத்தையும் பசியையும் போக்கிய உங்களுக்கு நான் ஏதாவது உபாயம் செய்ய வேண்டும் என்று கூறி நின்றார். வந்திருப்பவர் யார் என்று நாரதர் நன்கு உணர்ந்தார். இருப்பினும் அதை தேவியின் முன் கூறாமல் மௌனம் காத்தார். பின்பு நாரதரோ தேவியின் விருப்பத்தை எல்லாம் அறிந்த நாராயணனுக்கு எடுத்து கூறினார். பின்பு மாற்று உருவத்தில் வந்த நாராயணன், தேவி, நான் ஒரு சிற்பியாவேன், என்னால் அனைத்து வகையான சிற்பங்களையும் செய்ய இயலும் என்று கூறினார். இலகுவில் தேவி, நான் ஏற்ற பணியை நானே செய்தல் என்பதே உசிதமாகும் என்று கூறி அவரின் உதவி வேண்டாம் என்று அவருடைய மனம் புண்படாத வகையில் கூறினார். ஆனால் அங்கு நாரதர் இருப்பதை மறந்தார். பின் நாரதர் தன் பணியை தொடர்ந்தார். நாரதர் தேவியிடம் வந்திருப்பவரை புதிய நபராக கருதாமல் தங்களின் உடன்பிறப்பாக எண்ணி தங்களின் மனதில் எண்ணிய சிலையை முடித்துத் தருமாறு கூறினார். இலகுவில் தேவி அவர்கள், எவ்வளியாயினும் அதை நானே நிறைவு செய்வேன் என்று கூறினார். பின்பு நாரதர் தேவியிடம் எடுத்துரைக்க தன் மனதில் விருப்பமில்லை என்றாலும் நாரத ரிஷியின் அறிவுரைகளை ஏற்று அருகில் இருந்த மங்களகரமான மஞ்சள் நிற கயிற்றை எடுத்து சிற்பியின் கைகளில் அவரின் மனைவி அருகில் அமர்ந்து இருக்க தேவி பார்வதி அணிவித்தார். இக்காட்சியானது நாரதர் பார்வையில் மாற்று உருவத்தில் இக்குடிலை அடைந்த சிற்பியாகவும் அவரின் மனைவியின் உண்மை உருவமான வைகுண்டத்தில் வீட்டிற்கும் லட்சுமி தேவியுடன் உள்ள நாராயணனின் கைகளில் தேவி பார்வதி தங்களை தன்னுடைய தமையனாக ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தும் வகையில் கயிற்றை கட்டினார். சிவலிங்கத்தை பூர்த்தி செய்தார் நாராயணன். இந்த காட்சியைக் காண நான் என்ன தவம் செய்தேனோ என தன் மனதில் அகம் மகிழ்ந்தார் நாரதர். பார்வதி தேவி செய்த பல லிங்கத்தை எம்பெருமானான சிவபெருமான் பூர்த்தியாகாமல் தடுத்தார். ஆனால் நாராயணன் கையால் உருவாகும் சிவலிங்கத்தை என்னால் மட்டுமின்றி எவராலும் எவ்விதம் நிறைவேறாமல் தடுக்க இயலும் என சிவபெருமான் எண்ண எவ்விதமான இடையூறுகளையும் ஏற்படுத்தாமல் அமைதி காத்தார். பின்பு சிற்பியான நாராயணன் தனது சகோதரியான பார்வதி தேவியின் விருப்பமான சிவலிங்கத்தை பூர்த்தி செய்தார். ஆனால் பார்வதி தேவி சிற்பியைக் கண்டு தாங்கள் யார் என்று கூறுமாறு கேட்டார். மாற்று உருவத்தில் வந்த நாராயணன், நான் பல வருட சிற்பக் கலையில் அனுபவம் கொண்ட சாதாரண சிற்பியாவேன் என்று கூறினார். ஆனால் தேவி பார்வதிக்கு சிற்பியின் கூற்றில் நம்பிக்கை ஏற்படவில்லை. ஏனெனில்
சிவபெருமானின் சிலையை செய்வதில் பல்வேறு விதமான இன்னல்கள் உண்டாகியது. ஆனால் இவரோ எவ்விதமான சிரமங்களுக்கும் ஆளாகாமல் சிலையை நிறைவு செய்தார் எனில் இவர் சாதாரணமான சிற்பி இல்லை என்பதை உணர்ந்தார். மேலும் தேவி பார்வதி, தாங்கள் யார் என்பதனை நான் அறிய விரும்புகிறேன். தாங்கள் யார் என்று கூறுமாறு பணிந்து நின்றார். இனி எவ்விதம் உரைத்தாலும் பயனில்லை என உணர்ந்த நாராயணன் தன்னுடைய மாற்று உருவத்தை விடுத்து உண்மையான நாராயணனின் வடிவத்தை தேவி லட்சுமியுடன் இணைந்து காட்சியளித்தார். பார்வதி தேவியும் நாரதரும் அக்காட்சியைக் கண்டு மகிழ்ந்தனர். இருப்பினும் தேவி பார்வதி நாராயணனிடம் ஒரு உபயம் வேண்டும் என கூறி நின்றார். தன்னுடைய சகோதரியின் கோரிக்கையை நிறைவேற்றுவது ஒரு தமையனின் கடமையாகும் எனக் கூறினார் நாராயணன். பார்வதி தேவி, இனி மேற்கொண்டு தாங்கள் எனக்கு எவ்விதமான உதவியையும் செய்ய வேண்டாம் என்று கூறினார். ஏனெனில் இனி வரும் செயல்கள் யாவும் நானே செய்து முடித்தல் என்பதே என் விருப்பமாகும். இனி தாங்கள் மேற்கொண்டு எவ்விதமான உதவியையும் செய்ய வேண்டாம் என்று பணிந்து நின்றார். தேவியின் வேண்டுகோளுக்கு இணங்கி நாராயணனும் அவ்விதமே அருள் பாவித்து மறைந்தார். இவ்விடத்தில் நிகழ்ந்தவை யாவையும் தன் ஞான பார்வையால் உணர்ந்த எம்பெருமானான சிவபெருமான், தோல்வி அடைந்தாலும் நீரே வெற்றி கொண்டாய் பார்வதி தேவி எனக் கூறினார். பார்வதி தேவியின் சகோதரி. எம்பெருமானான சிவபெருமானுக்கு பார்வதி தேவியின் ஒவ்வொரு செயலாலும் அவர் மீது கொண்ட சினம் குறைந்து கொண்டே இருந்தன. ஏனெனில் பார்வதி தேவியின் ஒவ்வொரு செயல்களும் சதியின் செயல்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டவையாக இருந்தன. நாராயணன் சிவபெருமான் முன் தோன்றி வணங்கி பார்வதி தேவிக்கு தான் உதவியதை பற்றி கூறினார். ஆனால் தேவியோ இனி மேற்கொண்டு தனக்கு உதவ வேண்டாம் என்று தன்னிடம் கூறிவிட்டார். அதனால் இனி தாங்கள் மேற்கொண்டு தேவிக்கு எவ்விதமான இன்னல்களையும் தோற்றுவிக்க வேண்டாம் எனக் கூறினார் நாராயணன். ஏனெனில் பார்வதி தேவி என் சகோதரி என்று கூறினார். சுக்கிராச்சாரியார் தனது சீடர்களில் சிறந்தவரான தாரகாசுரனின் கோரிக்கையை ஏற்று அசுரர்களில் ஒருவரை தேவராக மாற்றி தேவர்கள் உள்ள சிறைக்குச் சென்று அங்கு நிகழ்வனவற்றை அறிந்து வருவாயாக எனக் கூறினார். பின்பு குருவிடமும் தனது குலவேந்தரான தாரகாசுரனிடமும் ஆசி பெற்று ஒற்றர் பணியை செவ்வனே செய்யச் சென்றான் தேவ உருவத்தில் இருந்த அசுரன். எம்பெருமானான சிவபெருமான் நாராயணனிடம், யாமளிக்கும் இன்னல்கள் யாவும் பார்வதி தேவிக்கு முந்தைய பிறவிகளில் இழைத்த தவறிலிருந்து எது சரியானது, எது அனர்த்தம் என புரியும் வண்ணம் அமையும். ஏனெனில் பார்வதி தேவி என்னில் சரிபாதி. பார்வதி தேவிதான் யார் என்று அறியும் பொருட்டு என் சோதனைகள் யாவும் தொடரும் எனக் கூறினார். பார்வதி தேவி இன்னல்களுக்கு ஆட்படும் போது தன்னுள் இருக்கும் சக்தியை அவரால் உணர இயலும். ஏனெனில் என்னில் பாதியான பார்வதி தேவிதான் யார் என்று அவர்கள் உணர்தல் மிகவும் அவசியமாகும் என சிவபெருமான் நாராயணனிடம் கூறினார். நாராயணன் புன்முறுவலுடன், நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் மகாதேவரே எனக் கூறினார். ஏனெனில் என் சகோதரியான பார்வதி தேவியை என்னில் பாதி எனத் தாங்கள் கூறியமைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார். மேலும் தாங்கள் யோகி வடிவம் விடுத்து தம்பதியாவீர்கள் எனக் கூறினார். இனி இந்த பிரபஞ்சம் புதியதொரு மையலை கண்டு புத்துணர்ச்சி அடைந்து செழுமை பெறும் என்று கூறினார். எம்பெருமானான சிவபெருமான் இவை யாவும் கேட்டு அமைதி கொண்டிருந்தார். தேவி பார்வதி தன்னை உணரும் பட்சத்தில் எடுத்த எண்ணத்தில் வெற்றி பெற்றால் மட்டுமே என்னை அடைய இயலும் நாராயணா, இதை என்றும் தாங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் என்றார். ஆனால் நாராயணனோ எவ்விதமான ஐயமின்றி என் சகோதரி தங்களின் பதியாவார் என்று கூறி தான் விடைபெற அனுமதி பெற்று அவ்விடத்தை விட்டு மறைந்து சென்றார். மாறுவேடத்தில் அசுரன். மாறுவேடத்தில் இருந்த அசுரன் அடைத்து வைக்கப்பட்ட தேவர்கள் இருந்த சிறைக்குச் சென்று அங்குள்ள தேவர்களின் ஒருவராக நின்று அவர்களின் பேச்சை கவனித்தான். இருப்பினும் தேவர்கள் யாவரும் உரைக்காமல் அமைதி கொண்டிருந்தனர். அவர்களிடம் பேச்சதை தொடர்வதற்காக, சர்வம் படைத்த சர்வேஸ்வரா, நாங்கள் அடையும் இன்னல்களை தாங்கள் இன்னும் அறியவில்லையா? எப்பொழுது நாங்கள் இந்த சிறையில் இருந்து வெளியேறுவோம் என தேவ ரூபத்தில் இருந்த அசுரன் கூறினார். ஆனால் அசுரன் எதிர்பார்த்த எவ்விதமான தகவல்களும் அவருக்கு கிடைக்கவில்லை. மாறாக அமைதி மட்டுமே அவருக்கு பதிலாக கிடைத்தது. சிறையில் இருந்த தேவர்களுக்கு தாரகாசுரனால் ஏற்பட்ட இன்னல்கள் எண்ணில் அடங்கா வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தேவர்களோ மகாதேவரை வேண்டி நின்றனர். மகாதேவரோ யாவும் உணர்ந்தவராக அமைதி காத்தார். ஏனெனில் தேவி பார்வதி தன்னை உணராமல் இருப்பதாக அறிந்தார். குடில் கொண்டுள்ள இடத்தின் அருகில் தான் வைத்துள்ள எம்பெருமானான சிவபெருமானின் சிலைகளை கையில் ஏந்திய வண்ணம் தவம் புரிவதற்காக மலையில் யாவரின் நடமாட்டமும் இல்லாத அமைதியான ஓரிடத்தை தேடிச் சென்றார். அவ்விதம் செல்லும் வகையில் தேவி பார்வதி அலங்கார திருமேனியுடன் காணப்பட்டார். கைகளில் லிங்கம் இருக்கும் பட்சத்தில் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கான பூக்களை பறிக்க இயலவில்லை. எனவே லிங்கத்தை ஒரு பாறையின் மீது வைத்து மலர்களை பறிக்கச் சென்றார். எம்பெருமானான சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கான மலர்களை பறித்த மகிழ்ச்சியில்
தான் வைத்திருந்த சிவலிங்கத்தை எடுக்க முற்படுகையில் முனிவர்கள் சிலர் எம்பெருமானை வழிபட்டுக் கொண்டிருந்தனர். அதனால் அவர்களின் பிரார்த்தனைகள் முடியும் வரை பார்வதி தேவி அமைதியை காத்தார். பார்வதி தேவியை கண்டு வழிபட்டுக் கொண்டிருந்த முனிவர்களில் ஒருவர், தாங்கள் யார் தேவி? யாரேனும் வரவேண்டி காத்து உள்ளீர்களா என வினவினார். முனிவர் பெருமக்களுக்கு எனது கனிவான வணக்கங்கள். நான் எனது லிங்கத்தை எடுத்துச் செல்வதற்காகவே இங்கு காத்துள்ளேன் என்று பார்வதி தேவி கூறினார். மேலும் தங்களின் பிரார்த்தனைகள் நிறைவேற எவ்வளவு காலமாகும் என வினவினார் தேவி பார்வதி. வழிபட்டுக் கொண்டிருந்த முனிவர்களில் ஒருவர், முனிவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனைகள் செய்ய கால நேரம் என்பது இல்லை தேவி. எங்களின் பிரார்த்தனைகள் நிறைவு பெறத்தான் கால நேரங்கள் ஆகும் என மூத்த வயோதிக முனிவர் கூறினார். ஆனால் தேவிதான் கொண்டு வந்த லிங்கத்தை எடுத்துச் செல்ல அனுமதி வேண்டினார். நான் தான் எல்லாம். ஆனால் அந்த வயோதிக முனிவர், எம்பெருமானான சிவபெருமானை வழிபட்டு எண்ணியவற்றை நாம் அடைய வேண்டுமாயின், உயிர்கள் இந்த பூ உலகில் நாம் பலவற்றை விட்டுச் சென்றால் மட்டுமே நாம் இறைவனின் திருவடிகளை நம்மால் காண இயலும். அதில் மிக முக்கியமானது நான் என்னும் அகந்தையாகும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் நான் தான் எல்லாம் என்று எண்ணி தன்னிடத்தில் உள்ள சக்திகளை தன்னகத்தே வைத்துக் கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிர்களின் நிலைகள் என்னவென்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த பிரபஞ்சம் நான் என்னும் இருமாப்பை விடுத்து அனைவருக்கும் பொதுவானவன் என உணர்ந்த காரணத்தாலே இன்றளவும் அளவிட முடியாத சக்திகளை கொண்டுள்ளது. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து இங்கு எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமானான சிவபெருமானை அடைவது நான் என்ற குறுகிய வட்டத்தை விடுத்து அனைவருக்கும் பொதுவானவர் என்று உணரும் பட்சத்தில் எம்பெருமான் திருவடியை நம்மால் அடைய இயலும் தேவி என்று முனிவர் கூறினார். முனிவரின் கூற்றுகளை ஏற்றுக்கொண்ட தேவி, என்னுடைய பிழையை சுட்டிக்காட்டி என்னை திருத்தி செம்மைப்படுத்தியமைக்கு மிக்க நன்றி என கூறினார். தங்களுடைய பிரார்த்தனைகள் யாவும் நிறைவு பெறும் பொருட்டு நான் அமைதி கொண்டு காத்திருக்கின்றேன் என கூறினார். மேலும் தங்களின் வழிபடும் முறையை காண அனுமதி அளிக்க வேண்டும் என கூறி பணிந்து நின்றார். முனிவர்களும் வழிபாட்டினை காண அனுமதி அளித்தனர். பின் தேவியானவர் தனிமையில் நின்று எவருக்கும் இடையூறு ஏற்படாத வண்ணம் அவர்களின் வழிபாட்டை கண்டுகொண்டிருந்தார். மாமிசம் வைத்து படைத்தல். ஆனால் இவர்களின் வழிபாடுகள் சாமானிய மக்களின் வழிபாடு முறைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. இதுவரை அமைதி காத்து பொறுமையுடன் இருந்து வந்த தேவி, இவர்கள் இறுதியாக இறைவனான எம்பெருமானுக்கு படைக்க மாமிசத்தை எடுத்து லிங்கத்தின் அருகில் வைக்க முற்படுகையில் தேவியானவர் சினம் கொண்டு அச்செயலை தடுக்க முற்பட்டார். முனிவர்களே, சர்வங்களை படைத்த சர்வேஸ்வரராக இருக்கும் சிவபெருமானுக்கு மாமிசம் வைத்து படைத்தல் என்பது உசிதமான செயல் அன்று. ஏனெனில் அவர் மலர்களால் மட்டும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர் என்று பார்வதி தேவி கூறினார். முனிவர்களில் இருந்த வயோதிக முனிவர், தேவி, தாங்கள் இன்னும் சிவபெருமானை உணரவில்லை என்றே தோன்றுகிறது என்றார். இதை கேட்டதும் கோபம் கொண்டாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அவ்விதமில்லையே என்று கூறினார். மேலும் தாங்கள் உணர்ந்த சிவபெருமானை என்னாலும் அறிய இயலும் என்று கூறினார். அதற்கு அந்த வயோதிக முதியவர், எம்பெருமானான சிவபெருமான் இவ்வுலகை படைத்தவர். இவ்வுலக உயிர்களில் யாவற்றிலும் சிவபெருமான் அருளும் வாழ்த்தும் பரிபூரணமாக நிறைந்துள்ளது. அது நீங்கள் படைக்கும் மலராக இருந்தாலும் எங்கள் சக்திக்கு கிடைத்த எங்களால் படைக்கும் இந்த மாமிசத்திலும் இறைவன் பரிபூரணமாக பரவசம் அடையக்கூடியவர் என்றனர். சர்வங்களை படைத்து சர்வேஸ்வரராக விளங்கும் எம்பெருமான் பக்தர்கள் அளிக்கும் பொருள்களால் மகிழ்ச்சி அடையாமல் அவர் மீது கொண்டுள்ள அன்பு மற்றும் பக்தியால் மட்டுமே மகிழ்ச்சி அடையக்கூடியவர் என்று முனிவர்கள் கூறினார்கள். இறைவன் சிவபெருமான் அனைத்து இன்பத் துன்பங்களையும் கடந்தவர் ஆவார். அவர் எல்லாம் கொண்டாலும் எதிலும் பற்று இல்லாதவர் என அந்த வயோதிக முனிவர் கூறினார். அவர் கூறி முடித்ததும் அதில் அடங்கியுள்ள தத்துவங்கள் யாவும் அறிந்து கொண்டார் பார்வதி தேவி. ஏனெனில் தவம் புரிய வந்தும் நாம் இன்றளவும் எளிமையான உடைகள் இல்லாமல் இளவரசி போன்ற உடையுடன் இந்த வனத்தில் இருப்பது தவறே என உணர்ந்தார். இனி மேற்கொண்டு மனதில் நினைத்த வினையானது முழுமை பெறும் வகையில் இதுபோல அலங்கார உடைகளையோ ஆடைகளையோ அணிய மாட்டேன் என்று கூறினார். இது நாள் வரை நான் செய்து வந்த பிழையை உணர்த்தியமைக்கு மிக்க நன்றி என கூறிய தேவி, தான் அணிந்து இருந்த ஆபரணங்களை களைந்து அதை சிவலிங்கத்தின் முன்னிலையில் வைத்து தான் இழைத்த பிழையை மன்னித்தருள வேண்டும் என தன்னுடைய மனத்திற்குள் கூறி தான் வாழ்ந்து வந்த குடிலுக்குச் செல்ல முற்பட்டார். அவர் குடிலுக்குச் செல்ல முற்படுகையில் மற்றொரு முனிவர், தங்களின் உடைமையான சிவலிங்கத்தை தாங்கள் எடுத்துச் செல்லலாம் என கூறி சிவலிங்கத்தை எடுத்து கையில் கொடுத்தார். தங்களின் எண்ணம் இனிதே நன்முறையில் சித்தமாகும் என வாழ்த்து கூறி அனுப்பினார். தேவர்களுடன் இருந்த அசுர வீரன் பல தேவர்களின் உரையாடல்களை உன்னிப்பாக கவனித்தார்.
இருப்பினும் எவ்விதமான தகவல்களும் கிடைக்கப் பெறாமல் இருந்தார். இறுதியில் அங்கு இருந்த தேவர்களில் ஒருவர், நாம் சிவபெருமானின் திருமணத்தை காண முடியாதவர்களானோம் என கூறி வருந்தி நின்றார். அதை அங்கிருந்து கேட்ட தேவ உருவத்தில் இருந்த அசுரனுக்கு தான் வேண்டி வந்த தகவல்கள் கிடைக்கப் பெற்றவனாக தன் மன்னரை காண விரைந்தான். வயோதிக முனிவராக வந்த சிவபெருமான் தேவியும் முனிவர் கொடுத்த சிவலிங்கத்தை பெற்றுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு அகன்று சென்றார். பின் அங்கு இருந்த முனிவர்கள் யாவரும் தன் சுய உருவத்தை பெற்றார்கள். அதில் வயோதிக முனிவராக இருந்தவர் எம்பெருமானான சிவபெருமான் ஆவார். மற்றவர்கள் யாவரும் நாரதரும் ததிஸ்தி முனிவர் மற்றும் நந்திதேவர் ஆவார்கள். குடிலுக்கு வந்த பார்வதி தேவி தனது அலங்கார உடை அமைப்பை கலைத்து எளிமையான காவி நிறம் கொண்ட உடையை அணிந்து எம்பெருமானான சிவபெருமானை நினைத்து பாடல்கள் பாடி தியானம் மேற்கொள்ளத் தொடங்கினார். தேவ உருவத்தில் இருந்த அசுரன் தன் வேந்தனான தாரகாசுரனைக் கண்டு தேவர்கள் இதுவரை கொண்டுள்ள அமைதிக்கான காரணத்தை, அதாவது தேவர்கள் சிவபெருமானும் பார்வதி தேவியின் இணைவையும் எதிர்பார்த்து காத்துள்ளனர் என்று கூறினார். இச்செய்தியை கேட்ட தாரகாசுரன் தேவி பார்வதியை கொல்ல வேண்டும் என எண்ணினான். இருப்பினும் நான் சுக்கராச்சாரியாருக்கு வாக்களித்துள்ளேன், என்ன செய்வேன் என்று சிந்தனையில் ஆழ்ந்தான். சிவபெருமான் தாட்சாயினி தேவியின் இணைப்பை பிரித்தவாறு இவர்களின் இணைப்பையும் நாம் பிரிக்க வேண்டும். அதனால் தகுந்த முறையில் திட்டமிட்டு இமவானின் மகளாகிய பார்வதி தேவியை மட்டும் தனியே அழிக்க வேண்டும் என எண்ணினார். பின் தன்னுடைய ஒற்றர்கள் மூலம் பார்வதி தேவி பற்றிய தகவல்கள் யாவும் அறிந்து வர தாரகாசுரன் ஆணையிட்டான். எம்பெருமானான சிவபெருமான் ஒரு பயணக் களைப்பால் உள்ள முதிய அந்தனர் போன்று உருவம் தரித்து பார்வதி தேவி குடில் அமைத்துள்ள பகுதிக்குச் சென்றார். அந்தனராக வந்த சிவபெருமான் குடிலின் வெளிப்புறத்தில் இருந்த தோழிகள் வயதான அந்தனரை கண்டனர். அவர்கள் தங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று வினவினார். வெயிலின் உஷ்ணத்தால் தாங்கள் மிகவும் சோர்வாக உள்ளீர்கள். தாங்கள் எங்கள் தேவி இருக்கும் குடிலுக்கு வருகை தந்து சிறிது ஓய்வு எடுத்து பின் தங்களின் பயணங்களை தொடரலாம் என கூறி அழைத்துச் சென்றனர். தனது தோழிகள் மூலம் முதிய அந்தணர் வருகை அறிந்த தேவி பார்வதி அவருக்கு தேவையான உணவுகளை எடுத்து தயார் நிலையில் வைத்திருந்தார். எம்பெருமானான முதிய அந்தணர் தேவி பார்வதி இருக்கும் குடிலை அடைந்தார். எம்பெருமானான சிவபெருமானுக்கு பார்வதி தேவி தம் கையால் சமைத்த உணவுகளை பரிமாறினார். பார்வதி தேவிதான் தங்கியிருக்கும் குடிலை அடைந்த பலருக்கு பல முறை உணவுகளை பரிமாறினார். சிறிய குழந்தைகள் முதல் பல முதியவர்கள் இவ்வழியாகச் செல்லும் போது தேவியின் குடிலிற்கு வந்து உணவு உண்பார்கள். மேலும் தாகம் தணிக்க நீர் அருந்திச் செல்வார்கள். இருப்பினும் இந்த முதிய அந்தணருக்கு நான் உணவு பரிமாறும் போது எல்லையில்லா மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உண்டாயிற்று. காரணம் என்னவென்று புரியவில்லையே என்று எண்ணினார் தேவி. மேலும் தேவியின் கைகளால் உண்ட உணவினால் அவரது பயணக் களைப்பு நீங்கி புத்துணர்ச்சி பெற்றார். அந்த முதிய அந்தணரின் முகத்தில் கண்ட மகிழ்ச்சியை எண்ணி மிகவும் ஆனந்தம் கொண்டார் பார்வதி தேவி. உணவு உண்ட சிவபெருமான் தனது திருவிளையாடலை தொடங்கினார். அந்தணராக வந்த சிவபெருமான் உணவு உண்ட பிறகு பார்வதி தேவிக்கு நன்றி கூறி தன் பயணத்தை தொடரத் தொடங்கினார். ஆனால் பார்வதி தேவி, தங்களின் பயணத்தில் தான் குறுக்கிடுவதற்கு என்னை மன்னியுங்கள். தாங்களோ பிரயாணக் களைப்பால் மிகவும் சோர்வாக உள்ளீர்கள். தாங்கள் எங்களுடன் இந்த குடிலில் தங்கி தங்களின் களைப்பு நீங்கிய பின் தங்களின் பயணத்தை தொடரலாமே என்று கூறினார். அந்தணரும் இத்தருணத்திற்காக காத்திருந்தது போல் சிறிது சிந்தித்து பின்பு அங்கு தங்குவதற்கு சம்மதித்தார். தரைத்தளத்தில் துயில் கொண்ட எம்பெருமான் அவர் உறங்குவதற்கான ஏற்பாடுகளை தேவி பார்வதி தனது தோழிகள் மூலம் முன்னரே ஏற்பாடு செய்திருந்தார். முக்காலமும் உணர்ந்த முதிய அந்தணர் உருவத்தில் இருக்கும் எம்பெருமானான சிவபெருமானை தேவி பார்வதி முன்பே தயார் நிலையில் இருக்கும் வசதிகள் மிக்க படுக்கையை காட்டி தாங்கள் ஓய்வெடுக்க கூறினார். ஆனால் அந்த அணரோ வசதிகள் கொண்ட, அதாவது காட்டில் உள்ள வலிமையான மூங்கில் குச்சிகளால் செய்யப்பட்ட கட்டிலில் இதமான விரிப்பான் மற்றும் தலையணைகளை விடுத்து தேவி எப்போதும் நித்திரை கொள்ளும் தரைத்தளத்தில் சிறிய விரிப்பானை விரித்து அதன் மீது துயில் கொண்டார் அந்தணரான எம்பெருமான். தேவி எவ்வளவு கூறியும் அவர் தரைத்தளத்தில் துயில் கொண்டார். அவருடைய பயணக் களைப்பால் கால்களில் மிகுந்த வலி ஏற்பட்டிருக்கும் என எண்ணி பார்வதி தேவி அவரின் கால்களை வருடியபடி அவருக்கு அருகில் இருந்தார். பயணக் களைப்பால் ஏற்பட்டிருக்கும் சோர்வும் சிறிது கால நித்திரையும் நீங்கி எழுந்த அந்தணரை கண்ட பார்வதி தேவி அவருக்கு அருந்துவதற்காக தண்ணீர் கொடுத்து அவரை பற்றி விசாரிக்கத் தொடங்கினார். அந்தணரே, தாங்கள் யார் என்று கூறவில்லையே. இந்த முடியாத வயதிலும் தாங்கள் இம்மலையை கடக்க காரணம் என்ன? தங்களை சார்ந்தவர்கள் யாரேனும் உண்டா என வினவினார் பார்வதி தேவி. முதியவர் வடிவத்தில் எம்பெருமான், அந்தணர் உருவத்தில் இருந்த எம்பெருமான், தனக்கென்று யாருமில்லை. நான் ஒரு ஏழை அந்தணர் ஆவேன். வயது முதிர்ச்சி அடைந்தாலும் இந்த பசியானது விட்டப்பாடு இல்லை. என்னை யார் அமர வைத்து வேண்டிய உணவுகளை அளித்து பார்த்து கொள்வார்கள்? அதனால்தான் நான் ஊர் ஊராகச் சென்று கொண்டிருக்கிறேன் என்றார்.
இவ்வரின் வழியாக வரும்போது தங்களின் தோழி மூலமாக இக்குடிலை அடைந்தோம். இனி மேற்கொண்டு தாங்கள் உணர்ந்ததே என்று தனது வாழ்க்கை பற்றிய விவரங்களை முதியவர் தேவியிடம் கூறினார். முதியவர் வடிவத்தில் இருந்த எம்பெருமான் அந்தணருக்கான காரணங்களை உரைத்த பின்பு தன் உண்மை உருவத்தை காட்டாமல் தேவியிடம்தான் வந்த காரணத்திற்கான கேள்விகளை கேட்கத் தொடங்கினார். அதாவது, தேவி, என்னை பற்றிய தகவல்களை நீ அறிந்தாய் அல்லவா? உன்னை பற்றி கூறும் என்று அந்தணர் கூறினார். மேலும் இந்த வயதில் நீ மேற்கொண்டு வரும் தவத்திற்கும் உனது அகவைக்கும் பொருத்தமன்று. நீர் இறைவனுக்குச் செய்யும் பூஜையாலும் எளியவருக்கு வேண்டும் உதவிகளை செய்வதாலும் உன்மீது கொண்ட அக்கறையாலும் நான் கேட்கின்றேன் என்றார். அந்தணரின் கூற்று: உடலை வருத்திக் கொண்டு கடுமையான தவம் மேற்கொள்ளும் வயது உனக்கில்லை. உன் வயது பெண்கள் அழகான ஆபரணங்கள் மற்றும் ஆடைகள் யாவும் அணிந்து மகிழ்ச்சியுடன் அழகான தோற்றத்துடன் இருக்கின்றனர். ஆனால் நீரோ எவ்விதமான அலங்காரமும் இன்றி எளிமையான உடைகள் அணிந்து கொண்டிருக்கிறாய். இது உன்னுடைய அழகிற்கு ஏற்ற அலங்காரம் அல்ல என்றார். அந்தணராக இருக்கும் சிவபெருமான் பார்வதி தேவியிடம், இனிமையான ஓசைகளை எழுப்ப வேண்டிய வளையல் மற்றும் கொலுசுகள் இன்று கை மற்றும் கால்களில் மலர் வளையங்கள் இருப்பதும், மலர்களால் அழகாக ஒதுக்க வேண்டிய கூந்தலோ மலரின்றி இருப்பதும் போன்ற கோலம் யாருக்காக தேவி? உன்னுடைய மனதில் நீர் கொண்டுள்ள எண்ணம் தான் என்ன? அல்லது உன் மனதிற்கு ஏற்ற நாயகனை அடைய இது போன்ற கோலம் கொண்டுள்ளாய் எனில் இதை இக்கணமே நிறுத்திக்கொள். இது உன்னுடைய அழகான உருவத்திற்கு ஏற்றதல்ல என்று கூறினார். மேலும் மலரானது தன்னை வேண்டுபவரை என்றும் தேடிச் செல்வதில்லை. இருப்பினும் மலரை வேண்டுபவர் தானே வந்து அதனை எடுத்துக்கொள்வான். அவன் விரும்பிய மலரில் ஏதேனும் குறைகள் இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் அதை அவனிடமே வைத்துக் கொள்வான். நீர் மேற்கொண்ட இந்த கடுமையான தவத்தால் உன்னுடைய தேகம் பொலிவிழந்து காணப்படுகிறது. இதற்கான காரணத்தை சொன்னால் நான் அதை கேட்டு மனம் மகிழ்ச்சி கொள்வேன் என்று கூறினார் முதியவரான அந்தணர். அந்தணர் கூறிய யாவற்றையும் கேட்ட பார்வதி தேவி எதையும் உரைக்காமல் அமைதி காத்தார். மேலும் அவர் கொண்ட நாணத்தால் முதியவரிடம் உரைக்க வார்த்தைகள் எதுவுமின்றி வெட்கத்தால் தலை குனிந்தவாறு தான் தங்கியிருந்த குடிலின் மறைவுக்குச் சென்று தன் தோழிகள் மூலம் முதியவரின் கேள்விக்கு தேவையான பதில்களை தெரிவிக்கச் செய்தார். பார்வதி தேவியின் தோழியோ அரச குடும்பத்தில் பிறந்து சகல சௌபாக்கியத்துடன் வாழ்ந்த பார்வதி தேவி தாம் மனதில் மையல் எண்ணம் உருவாக காரணமாக இருந்த தன் மனதை கவர்ந்தவரான இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் இருப்பவரான, மேலும் கைலாய மலையில் வீற்றிருக்கும் சர்வேஸ்வரரான சிவபெருமானை அடைவதற்காக தேவி கடுந்தவம் புரிகின்றார் என்று தேவியின் தோழிகள் கூறினார்கள். பார்வதி தேவியின் தோழி கூறியதை கேட்ட அந்தணர் பார்வதி தேவியை நோக்கி, தேவி, உன் தோழி கூறுவன யாவும் உண்மையா எனக் கேட்டார். தேவியோ, ஆம், என் தோழி உரைத்தது யாதும் உண்மையே எனக் கூறினார். தேவி கூறியதை கேட்ட அந்தணரோ, நீ விரும்பிய யாவும் இனிதே நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் எனக் கூறினார். பின்பு தேவியிடம், நான் என்னுடைய பயணத்தை தொடங்குவது உசிதமாகும். மேற்கொண்டு நான் இங்கு இருக்கும் பட்சத்தில் நம் நட்பு முறிவுபடலாம் எனக் கூறி பயணத்தை தொடர ஆரம்பித்தார். உடனே பார்வதி தேவி, ஏன் தாங்கள் இக்கணமே செல்கின்றீர்கள் எனக் கேட்டார். அதற்கு அந்தணர், சிறிது நேரம் பழகினாலும் உன்னுடைய நற்குணங்களால் நம் இருவருக்கும் இடையே சிநேகிதம் உண்டாயிற்று. இனி நான் அந்த சிநேகிதத்தை சிதைக்க விரும்பவில்லை தேவி என்று கூறினார். ஏன் இவ்விதம் உரைக்கின்றீர் என தேவி கேட்டார். ஏனென்றால் நம்மிடம் பழகிய ஒருவர் சரியானதொரு முடிவு எடுக்காமல் தவறான முடிவுகளால் துன்பப்படப் போகிறார் என்பதை அறிந்தவர் அவரை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? உயர்ந்த குலத்தில் பிறந்த நீ குலம் தெரியாத அந்த சிவனை மணப்பதா என்று கூறினார். பொறுமை குறைந்த பார்வதி. பொறுமையுடன் கேட்டு வந்த பார்வதி தேவி பொறுமை தாங்காமல், தாங்கள் கண்ட குறைகள் யாவை என்று கோபத்துடனும் அதே சமயம் நிதானமாகவும் கேட்டார். தேவி, நீர் இவ்வளவு கடுமையாக தவம் செய்யும் உன் விருப்பமானது எப்படி உள்ளதெனில், அழகான வாசனை கமழும் மலர்கள் இருக்க காகித மலர்களை தலைக்குச் சூடுவது போல் உள்ளது. அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த ரதத்தை விடுத்து எருது வாகனமாகவும், பிரபஞ்சத்திற்கு ஒளி அளிக்கும் சூரியனை விடுத்து இரவில் மினுமினுக்கும் பூச்சிகளை விரும்புவதா? புனித ஆற்றின் நீர் இருக்க குடிக்க மறுத்து கிணற்று நீரை குடிப்பதைப் போன்று விசித்திரமாக உள்ளது உனது விருப்பம் என்று கூறினார். அழகான அரண்மனை போன்ற வீடு வாசல்களை விடுத்து யாவருமில்லாத மிருகங்களுடன் கானகத்தில் வாசம் செய்பவருடன் வாழ நீ தவம் செய்கிறாய். இது உன் எதிர்கால வாழ்க்கைக்கு உசிதமானதாக தோன்றவில்லை. ஆடலும் பாடலும் நிறைந்த சபையை புறக்கணித்துவிட்டு அழுகையும் சாம்பலுமாக உள்ள சபையை விரும்புகிறாய். செல்வமுடைய பல செல்வந்தர்களும் ஏன், இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரையும் விடுத்து எதுவும் இல்லாத சிவபெருமானை உன் கணவராக எண்ணுகிறாயே.
இது உசிதமா? எதையும் அறியா சிறு குழந்தை எடுக்கும் முடிவு போல் உள்ளது உனது விருப்பம். மீன்கள் போன்ற அழகான கருவிழிகளையும் கலாதியுடைய உடல் அமைப்பும் கொண்ட நீ எங்கே? பார்ப்பதற்கு நயமெல்லாம் விசித்திரமாக நெற்றியிலோ மூன்றாவது கண் கொண்ட சிவன் எங்கே? வாசனை கமழும் திரவங்களை பூசாமல் சாம்பலை பூசித் திரியும் அந்த ஆண்டிப்பித்தன் எங்கே? அழகான உடைகள் அணிந்த நீ எங்கே? விலங்கின் தோலை உடையாக அணிந்த சிவன் எங்கே? இதமான ஒளியை எழுப்பும் உன் வளையல்கள் எங்கே? பாம்பை அணிகலன் போல் அணிந்துள்ள சிவன் எங்கே? உனக்கு பணிவிடை செய்யும் பணி பெண்கள் எங்கே? சிவனிடம் இருக்கும் பூதகணங்கள் எங்கே? இவ்விதம் கூறிக்கொண்டே போகலாம். உடல் தோற்றம் என்ற பொருத்தம் அல்லாத நீங்கள் இருவரும் திருமணம் புரிவதா என்று கூறி புன்னகைக்கத் தொடங்கினார் முதிய அந்தனர். அந்தனர் கூறத் தொடங்கிய பொழுதில் அமைதி காத்த பார்வதி தேவி இறுதியாகச் சினத்தின் உச்சத்துக்கே சென்றார். அழகான கருவிழியானது எரிமலை குழம்பைப் போல் சிவக்கத் தொடங்கியது. போதும், நிறுத்துங்கள் அந்தனரே என்று பொறுமை கடந்து கோபத்துடன் கூறினார் பார்வதி தேவி. தன்யர் அன்று ஆபத்தானவர். அந்தனராக வந்த சிவபெருமானிடம் பார்வதி தேவி, தாங்கள் யார் என்று அறியாமல் நான் உங்களை அழைத்து உபசரித்து விட்டேன். நீங்களோ சிவபெருமானை பற்றி எதுவும் அறியாதவர், அவருடைய பெருமைகளை உணராதவர். இக்கணம் வரை உங்களை தன்யர் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போதுதான் புலப்படுகிறது நீங்கள் தன்யர் அன்று ஆபத்தானவர் என்று தெரிகிறது. அதற்கு அவர், இல்லை பார்வதி தேவி, நான் ஒன்றும் சிவபெருமானுக்கு சத்துரு இல்லை. தேவலோகத்தில் எவ்வளவு தேவர்கள் இருக்கையில் அவர்களை வேண்டி தவம் செய்யாது எதுவும் இல்லாமல் பித்தனாக இருக்கும் சிவபெருமானை விரும்பி தவம் செய்து உன் வாழ்க்கையில் பொன்னான நாட்களை வீணடிக்கிறாயே என்றுதான் கூறினேன் என்றார். நீர் உரைத்த பித்தனை பற்றி யாதும் அறியாமல் அவர் மீது வசை பாடத் தொடங்கிய பெரியவரே, அவர் யார் என்று தெரிந்திருந்தால் நீங்கள் இவ்விதம் உரைத்திருப்பீர்களா? நீர் சொன்ன தேவர்கள் எல்லாம் இவரிடமிருந்து அல்லவா உருவானவர்கள்? வேதங்கள் அனைத்தையும் படைத்தவர். பரமாத்மாவாக விளங்கும் சிவபெருமானுக்குள் அனைத்தும் அடங்கும். சகல சௌபாக்கியத்தையும் படைத்தவராக இருக்கும்போது நினைத்த மாத்திரத்தில் அவருக்கு வேண்டியன யாவும் வந்து சேரும். பித்தன் என்று நீர் உரைத்த சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத மரணத்தை வென்ற மிருத்யுஞ்சயர். சர்வ லோகங்களுக்கு அதிபதியான எம்பெருமானிடமிருந்து பரபிரம்மா உருவானது. நீர் உரைத்த பொன்பொருள்கள் கொண்ட தேவர்கள் யாவரும் சிவனிடம் அடிபணிந்து நடந்து கொள்கின்றனர். சிவபெருமான் யாராலும் தோற்றுவிக்கப்படாத சுயம்பு ஆவார். சாதாரணமானவராக காட்சியளிக்கக்கூடியவர். எவர் ஒருவர் தம் மனதால் சிவம் என்ற சுப சொற்களை தங்கள் மனதில் எண்ணுகிறாரோ அவரை காணுகின்ற அந்நியர்களும் தன்னியர்கள் ஆவார். எளிய மக்களுக்கு எப்போதும் சிவபெருமான் செவி கொடுத்து கேளும் முதிய அந்தனரே, நீர் கூறும் சாம்பலை பூசிக்கொண்டு பித்தனாக ஆடும் சிவபெருமான் எல்லா உலகத்திற்கும் ஆரம்பமாகவும் உலகில் உள்ள உயிர்கள் தோன்றவும் அவைகளை காத்து அழிக்கும் முத்தொழிலை புரியும் எண்ணில் அடங்கா திருவிளையாடல்களுக்கு உரியவராக விளங்கும் அந்த சர்வேஸ்வரனை உன் போன்ற அறிவு குறைந்தவர்கள் எவ்விதம் அறிய இயலும் என்று கூறினார். செவி கொடுத்து கேளும் முதிய அந்தனரே, அஞ்ஞான எண்ணங்களால் நிறைந்த மனதால் பரம்பொருளின் உருவத்தை அறிய இயலுமா? எவன் ஒருவன் சிவபெருமானின் பெருமைகளையும் கருணையும் உணராமல் நிந்திக்கின்றாரோ அவன் பல ஜென்மங்களில் சேர்த்த புண்ணியங்கள் யாவும் எம்பெருமான் பூசும் சாம்பலாகிவிடும். பிரபஞ்சத்திற்கே ஒளி அளிக்கக்கூடிய உடலை கொண்ட சர்வேஸ்வரரான சிவபெருமானை வசை சொற்களால் இழித்து பேசிவிட்டீர்கள். தங்களை அகவையில் உயர்ந்தவர், ஞானத்தால் நிரம்பியவர்கள் என்று எண்ணினேன். ஆனால் நீரோ குறைந்த ஞானத்தை கொண்டவராக இருக்கின்றீர்கள். இதை அறியாது நான் உங்களை அழைத்து மதித்து தங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து நானே என்னுடைய புண்ணியத்தை குறைத்துக் கொண்டேன். துஷ்டமுதிய அந்தனரே, உன்னுடைய கண்களுக்கு எம்பெருமானான சிவபெருமான் எவ்விதம் தோன்றினாலும் அவரே என்னுடைய மனதிற்கு பிரியவரும் என் விருப்பத்திற்கும் உரியவராவார். எவ்வேளையிலும் நீர் வந்து கேட்டாலும் என்னுடைய பதில் என்றும் ஒன்றே என்றார் பார்வதி தேவி. குடிலை விட்டு வெளியே செல்ல முற்படும் தேவி இவ்விதம் உரைத்த பின்பு தன் தோழிகளைக் கண்ட பார்வதி தேவி, கேட்ட மனமும் புத்தியும் கொண்ட இந்த அந்தனரை இங்கிருந்து உடனே புறப்படச் சொல். சிவபெருமானை பற்றி தவறாக நினைப்பவன் தானும் பாவத்தை அடைகின்றான். அவர்களின் சொற்களை கேட்பவரும் அவர்களுடைய பாவத்தில் பங்கு கொள்கிறார்கள். எனவே இவர் போகாது இவ்விடத்தில் இருந்து எனக்கு மேலும் சிவனிந்தையே செய்வராயின் நாம் இவ்விடத்தை விட்டு வேறு இடம் செல்வோம் என்று கூறி தான் தங்கியிருந்த குடிலை விட்டு வெளியே செல்ல முற்படுகையில் ஒரு ஆனந்த காட்சியானது அங்கு உருவானது. பார்வதி தேவியும் அவரது தோழியும் குடிலின் வாயிலை அடைவதற்குள் அமர்ந்திருந்த முதிய வயதான அந்தணர் எழுந்து நின்றார். பின்பு முதிய அந்தணர் உருவத்தில் இருந்த எம்பெருமான் தன் சுயரூபமான சிவபெருமான் உருவத்திற்கு மாறினார். சிவபெருமானின் சுயரூபம், தேவி,
நான் உதிர்த்த சொல்களுக்கு நான் மட்டுமே காரணமாவேன். என்னால் மேற்கொண்டு இனி யாவரும் இக்குடிலை விட்டுச் செல்ல வேண்டாம். நானே செல்கிறேன் தேவி என்றார் பரம்பொருளான சிவபெருமான். சிவனை பற்றிய தவறான புரிதல்களையும் எண்ணங்களையும் கொண்ட உன்னைப் போன்ற மதியிழந்தவர்களை காண்பது என்பது நான் மேற்கொண்ட என்னுடைய விரதத்திற்கு அது கலங்கமாகும். விரைந்து இவ்விடம் விட்டுச் செல்வீர்களாக என்று பார்வதி தேவி கூறினார். அதற்கு எம்பெருமான் பார்வதி தேவியிடம், நீர் உரைத்த யாவற்றையும் என்னை கண்டபின் உரைக்க நான் விரும்புகிறேன் என்றார். ஆனால் பார்வதி தேவி, தாங்களை காண்பது என்பது எனக்கு பிடிக்கவில்லை என்றும் தன்னுடைய கோபத்தை தன் தோழிகளிடம் செய்கையின் மூலம் எடுத்து கூறி அவரை இங்கிருந்து புறப்படச் செய்யுமாறு கூறினாள். தோழிகளோ அந்தணரே என்று கூறிய வண்ணம் திரும்பியவர்களுக்கு, அங்கு அந்தணர் இல்லாமல் எம்பெருமானான சிவபெருமான் அங்கு நிற்பதைக் கண்ட அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் ஓம் நமச்சிவாய் என்று கூறி அலறினார்கள். சிவபெருமானை பார்த்த பார்வதி தேவி, தோழிகளின் அலறல்களை கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய பார்வதி தேவி, அந்தணர் இருந்த இடத்தில் தாம் யார் வரவேண்டி யாருடன் உரையாட விரும்பி தவம் செய்தோமோ அந்த பரம்பொருளான சிவபெருமான் அங்கு நிற்பதைக் கண்ட பார்வதி தன் இரு கைகள் கூப்பி, என் மனதில் என்றும் நீங்காமல் நிலை கொண்டிருக்கும் தாங்களா என்று கூறி சிவபெருமானை வணங்கி அவரின் திருவடியை காணச் சென்றார். சிவபெருமானை பார்த்த பார்வதி தேவி தம்முடைய மனதில் எழுந்த எண்ணங்கள் யாவற்றையும் சொல்ல இயலாமல் மனம் தவித்தார். தேவியின் மனதில் கொண்டுள்ள எண்ண ஓட்டங்களை அறிந்த எம்பெருமான், நானே முதிய அந்தணராக வந்தோம் என்றார். நான் மேற்கொண்டு நீர் புரியும் தவத்தையும் உன்னுடைய மன உறுதியையும் சோதிக்கவே அந்தணராக வந்து இந்த திருவிளையாடலை அரங்கேற்றினோம் என்று சிவபெருமான் கூறினார். சிவபெருமான் கூறியவற்றை அறிந்த பார்வதி தேவி அந்தணர் உருவத்தில் இருந்த சிவபெருமானை தவறாக நினைத்து அவரை வசை சொற்களால் கடிந்தமைக்கு மிகவும் கவலை கொண்டாள். அதை பார்த்த சிவபெருமான், அறியாமல் செய்யும் பிழையை நினைத்து மனம் வருந்த வேண்டாம் தேவி, நாம் இப்போதே கைலாயம் செல்வோம் என்று கூறினார். இனி ஒரு நாளி கூட உன்னை விட்டு என்னால் பிரிந்து இருக்க இயலாது என்றும், நீ இல்லாத ஒரு கணம் கூட ஒரு யுகமாக தோன்றுகிறது. இனி நீ என்னால் ஏற்பட்ட நாணத்தை விடுத்து என்னுடன் வீட்டிற்கு வருவாயாக என்று சிவபெருமான் தேவியிடம் உரைத்தார். சிவபெருமானின் வார்த்தைகளால் மகிழ்ச்சி அடையும் தேவி, எம்பெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்ட பார்வதி தேவிக்கு அந்த கணத்தில் உயிர்கள் வாழும் இந்த பூவுலகில் அவர் அடைந்த இன்பம் எல்லையற்றது. இது நாள் வரை பல இன்னல்களையும் பலவிதமான கசப்புகளையும் அனுபவித்த தேவிக்கு எம்பெருமான் அருளிய வார்த்தைகளால் யாவும் சூரிய ஒளியால் புத்துணர்ச்சி பெற்று மலரும் சூரியகாந்தி மலரைப் போல ஆனந்தம் கொண்டார் பார்வதி தேவி. அப்போது மாய உலகத்தில் இருந்த பார்வதி தேவியை தனது தொடுகையால் நிகழ்கால உலகிற்கு அழைத்து வந்தார் எம்பெருமான். சிவபெருமானை கண்ட பார்வதி தேவி தாம் காண்பதும் கேட்டதும் கனவாக இருத்தல் கூடாது என்று எண்ணிய மாத்திரத்தில் எம்பெருமானை புன்னகைத்தபடி, இது கனவன்றி உண்மையே என்று உரைத்தார். அக்கணத்திலே எம்பெருமானை பார்வதி தேவி அரவணைத்துக் கொண்டார். சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றிணைந்த அந்த வினாடி அனைத்தும் அறிந்து உணர்ந்த எம்பெருமானும் மானிடப் பிறவியில் பிறந்த பார்வதி தேவியின் உயிரும் ஒன்றாகச் சங்கமித்தன. இதுநாள் வரை சதியின் பிரிவால் பல இன்னல்களையும் சம்சார வாழ்க்கையையும் வெறுத்து இருந்த சிவபெருமானும் சதி தேவியின் அம்சமான பார்வதி தேவியை மனதார ஏற்று அரவணைத்துக் கொண்டார். பின்னுலகத்தில் பல இன்னல்களுக்கு ஆளான நிலையில் இருந்த தேவர்களும் தம் மனக்கண்ணால் எம்பெருமான் பார்வதி இணைவை கண்டு ஆனந்தம் கொண்டனர். திருப்பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டுள்ள திருமாலும் சத்தியலோகத்தில் தாமரை இதழ்கள் மேல் வாசம் கொண்டுள்ள பிரம்மாவும் இக்காட்சியைக் கண்டு அகம் மகிழ்ந்தனர். படைப்பவரான பிரம்மாவோ, இனி இந்த பிரபஞ்சம் புத்துயிர் பெற்று புதிய பரிணாமத்தை நோக்கி பயணிக்கப் போகின்றது என தனது துணைவியான சரஸ்வதி தேவியிடம் உரைத்தார். ஆனால் மகாதல லோகத்தில் வாழ்ந்து வந்த தாரகாசுரனுக்கு ஏதோ அதர்மமான நிகழ்வு நிகழ்ந்தாற் போல் எண்ணங்கள் உண்டானது. சிவபெருமானுடன் இருந்த பிணைப்பில் இருந்து மனமில்லாமல் விடுபட்ட பார்வதி தேவியிடம் எம்பெருமான், நாம் வாழும் இருப்பிடம் செல்வோம் வா என கூறினார். சிவபெருமானின் கூற்றுகளை கேட்ட தேவி, தேவர்களின் அதிபதியே, என் மனதில் என்றும் நீங்காமல் குடியிருக்கும் சிவபெருமானே, அடியாள் எண்ணத்தை கருணை காட்டி நிறைவேற்ற வேண்டுகிறேன் என்றார் தேவி. ஆனால் சிவபெருமானோ பார்வதி தேவியிடம், இனிமேல் நீ என் இல்லாளாவாய். உன்னுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவது என் கடமையாகும். உன் விருப்பங்களை கூறுவாயாக என்று கூறினார் எம்பெருமான். பார்வதி தேவியின் விருப்பம். பார்வதி தேவி சிவபெருமானிடம், தாங்கள் என் மீது கொண்டுள்ள அன்பிற்கு நான் எத்தனை காலம் தவம் செய்தேனோ என்று தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பிரபுவே, இப்போது என்னை என் பெற்றோர் இருக்கும் வீட்டிற்குச் செல்ல தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும். பிறகு பிரம்ம ரிஷிகள் மற்றும் சித்த புருஷர்களால் சுபமான ஒரு நன்னாளில் என்னை பெண் கேட்டு வந்து
என் பெற்றோர் வாழ்த்துக்களுடன் நம் இருவரின் திருமணமானது உற்றார் உறவினர் முன்னிலையில் பலருடைய வாழ்த்துக்களுடன் நடைபெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று தேவி எம்பெருமானிடம் வேண்டினார். தேவியின் விருப்பத்தை கேட்டதும் எம்பெருமான் தன் மனம் குளிர தேவியை பார்த்து, தேவி, இதுவே உன் விருப்பம் என்றால் எல்லாம் அவ்விதம் நடைபெறட்டும் என்று கூறினார். பின் நீ உன் வீட்டிற்குச் செல்வாயாக. நான் விரைவில் நம் திருமணம் பற்றி பேச உன் தந்தையை சந்திக்கின்றேன் என்று கூறினார். பின் தேவியிடம் உன் தவம் இன்றுடன் நிறைவடையற்றும் என்று கூறி அவ்விடத்தை விட்டு மறைந்தார். சிவபெருமான் கூற்றுகளால் பார்வதி தேவி அடைந்த மகிழ்ச்சி எண்ணில் அடங்கா வண்ணம் விவரிக்க இயலாத செயலாகத் தோன்றியது. பின் குடிலில் இருந்த இசைக்கருவிகளை தோழிகள் வாசிக்க தம் பிறப்பு முதல் இக்கணம் வரை நடந்த தாமறிந்த நிகழ்வுகள் யாவற்றையும் இணைத்து தன் தோழிகளுடன் பாடி ஆனந்த கூத்தாடினார். இவருடைய பாடல்களுக்கு இசை சேர்க்க வனத்தில் இருந்த பறவைகள் யாவும் பங்கு கொண்டன. தாரகாசுரனின் மனக்குழப்பம். மகாதல லோகத்தில் விண்ணுலகத்து தேவர்கள் வாழும் சொர்க்கத்தை கைப்பற்றியும் தம் மனதில் திடீரென நடைபெறக்கூடாத செயல்கள், அதாவது தனது அழிவிற்கான காலம் உண்டாகப் போகிறதோ என்னும் எண்ணம் அதிகரிக்க காரணம் புரியாமல் மிகவும் குழம்பிய நிலையில் தாரகாசுரன் தன் இருக்கையில் இருந்தான். அவ்வேளையில் அசுர ஒற்றர் ஒருவர் வருகை தந்து பூலோகத்தில் நிகழ்ந்துள்ள மாற்றங்களையும் தேவர்கள் கொண்டுள்ள எண்ணங்கள் விரைவில் நிறைவேறப் போகும் என்பதை பற்றியும் கூறினான். அசுர ஒற்றன் பூலோகத்தில் பரம்பொருளான சிவபெருமான் பர்வதராஜன் என்னும் மன்னருடைய மகளான பார்வதியை சிவபெருமான் மனம் முடிப்பதாக வரமளித்துள்ளார் என்று தாரகாசுரனிடம் கூறினான். ஒற்றரின் மூலம் தம் மனதில் குடிக்கொண்டுள்ள ஒரு விதமான சஞ்சலத்திற்கான பதில்கள் கிடைக்கப்பெற்று தாரகாசுரன் தெளிவடைந்தான். இந்நிலையில் தன்னுடைய வீரர்களால் சிறைப்பிடிக்கப்படாத தேவர்கள் அனைவரும் இத்திருமணத்தில் பங்கேற்க வருவார்கள். அவ்வேளையில் அவர்களை நாம் பிடித்துக் கொள்வோம். பின் பார்வதி தேவியை கொல்லச் சரியான காலம் பார்த்து அவரை கொன்றுவிட வேண்டும் என எண்ணினான். உடனே தம் அசுர படையின் சேனாதிபதியை அழைத்தார். எண்ணிய கணத்தில் அசுர படையின் சேனாதிபதியும் அங்கு வந்தார்.